இயேசுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவரும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிரதான கிருபையினாலே தேவன் நம்மை கண்மணி போல காத்து இந்த மாலை வேளையிலே அவருடைய சத்திய வசனங்களை தியானிக்க கிருபை செய்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம் நன்றியும் துதி ஸ்தோத்திரங்களை நம்ம எடுத்துக்கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராபோதனத்தை ஆசரிக்கும்படியாய் நாம் மிகவும் நெருங்கிவிட்டு இருக்கிறோம். ஸோ அதாவது நாளை தினத்தில் நம்ம இந்த மாலை வேளையில் நம்ம ஆண்டவர் இயேசுடைய மரணத்தை நினைவு கூறும்படியான ஒரு ஆசரிப்பை கர்த்தருடைய ராபோதனத்தை நாம் பங்கெடுக்க இருக்கின்றோம். ஸோ தேவனுடைய கிருபையினால் இந்த 7 நாட்களாக தேவன் தொடர்ச்சியாக நம் பாடங்களை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஸோ இன்றைக்கு நம்ம இந்த 7 நாட்கள் பாடத்தின் கடைசி பாகத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். சரி, பிரியமான சகோதரர்கள், இன்றைய தினத்தில் நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பாடத்தின் தலைப்பு சிலுவையில் இயேசு. சிலுவையில் இயேசு என்ற ஒரு தலைப்பில் நாம் பாடம் பார்க்க இருக்கின்றோம். ஜீசஸ் ஆன் தி கிராஸ். ஜீசஸ் ஆன் தி கிராஸ். சிலுவையில் இயேசு என்ற தலைப்பில் நாம் பாடம் பார்க்க இருக்கின்றோம். அதாவது பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியதான பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் இருந்த அந்த நேரம், எத்தனை மணி நேரம் ஆண்டவர் சிலுவையில் இருந்தார்? 6 மணி நேரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். எத்தனை மணிக்கு அவர் சிலுவையில் அறியப்பட்டார்? நம்முடைய நேரப்படி காலை 9 மணிக்கு அவர் சிலுவையில் அறியப்பட்டார். அப்புறம் 3 மணிக்கு அவர் மரித்தார். அப்புறம் இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்கணும். இந்த 6 மணி நேரத்தில் இன்னொரு சம்பவம், அதாவது 3 மணி நேரம் என்ன ஆச்சுங்க? அந்த 6 மணி நேரத்தில் 3 மணி நேரம், அதாவது 12 மணிலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அந்த சம்பவம் கூட நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்த சிலுவையில் இருந்த அந்த 6 மணி நேரம், அப்புறம் இந்த 6 மணி நேரத்தில் 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் என்ன உண்டாச்சு? பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சிகள் உண்டாயிற்று, இல்லைங்களா? அந்தகாரம் உண்டாயிற்று. ஸோ இந்த சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய பாடத்துக்கு என்ன செய்ய போகிறோம், தியானத்துக்கு நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். அதுதான் சிலுவையில் இயேசு. சிலுவையில் இயேசு இருந்தபோது நடந்த இந்த சம்பவத்தை நாம் இன்றைக்கு பாடமாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ 6 மணி நேரம் ஆண்டவர் இயேசு சிலுவையில் இருந்தார். அதில் ஒரு பாகம் நாம் பார்க்கும்போது 12 முதல் 3 மணி வரைக்கும் என்னாச்சு? அந்தகாரம் உண்டாயிற்று. 6 hours என்ற ஒரு தலைப்பை நம்ம பார்க்கலாம். வசனம் வாசிங்க. இந்த பாடத்துக்கான ஆதார வசனம் மத்தேயு 27:45 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மேத்யூ 27:45. மத்தேயு 27:45 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அதாவது இது யூதர்களுடைய நேரம், இல்லைங்க? நம்ம காலத்துக்கும் யூதருடைய டைம்னாவது 6 மணி நேரம் வித்தியாசப்படுது, சரிங்களா? இப்போ நமக்கு எப்பவுமே நேரம் எப்போ 1 மணி எப்போ ஸ்டார்ட் ஆகுனாக்கா, ஒரு நாள் எப்போ ஆரம்பிக்கும்? மிட் நைட்டு 12 மணி. அப்போ தான் நமக்கு 1, 2, 3 ஸ்டார்ட் ஆகும். 24 hour கிளாக் எடுத்திங்கனாக்கா நமக்கு அப்போ நம்ம ஏஎம் பிஎம் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம பிரிச்சுக்கிறோம். இல்லைன்னா 24 hour கிளாக் கூட நம்ம எடுக்கிறோம். ஆனால் யூதருடைய நேரம் பார்த்தீங்கன்னா, நேரம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? 6 மணிக்கு, 6 o'clock, ஈவினிங் 6 o'clock தான் அவங்களுக்கு டே ஸ்டார்ட் ஆகும், ஒரு நாள் ஆரம்பிக்கும். நமக்கு நள்ளிரவு 12 மணி, மிட் நைட் 12 o'clockலேருந்து தான் நமக்கு என்ன ஆகும், நேரம் ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அவங்களுடைய நேரப்படி பார்க்கும்போது 6 மணி நேரம் நமக்கு முன்னாடி இருக்கிறான். முன்னாடி அவங்க பாரு. இப்போ அவங்களுடைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன தேதி? 30ஆம் தேதி இல்லைங்களா இன்னைக்கு? ஆனால் யூதருடைய கேலண்டர் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு? 31 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 31 ஆயிடுச்சு. ஆல்ரெடி தேர் என்டர் இன்டு 31.
ஏன்னா சாயங்காலம் 6 மணிக்கு என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் அவங்களுடைய டைம் பார்த்தீங்கன்னா இங்கே 6ஆம் மணின்னு சொல்லுது. அப்போ 6ஆம் மணினாக்கா என்ன டைம் பாருங்க, காலைல 6 மணிலேருந்து தான் இப்போ 1 2 ஸ்டார்ட் ஆகும். இல்லை 2 ஸ்டார்ட். அப்போ 2 டைம்னா பகல் 12 மணி நேரம், இரவு 12 நேரம். நைட் 1 மணி, நைட் 2 மணி, நைட் 3 மணி நம்ம என்ன பண்ணுவோம், நைட் கனெக்ட் பண்ணுவோம். அப்புறம் மத்தியானம் 1 மணி, மத்தியானம் 2 மணி, மத்தியானம் 3 மணி, சாயங்காலம் 3 மணின்ட்டு என்ன பண்ணுவோம், 1 2 3 அப்படியே 2 சர்க்கிள் வரும். ஒன்று டே வரும், இன்னொன்று நைட் வரும். ஸோ அதனால் இவங்களுடைய கணக்கு பிரகாரம் பார்க்கும்போது டே இல்லைங்களா. இப்போ டேலேருந்து 6 மணி நேரம்னா எப்போங்க, அப்போ நம்முடைய டைம் 12 இல்லைங்களா. 6லேருந்து 7 1, 8 2 9, அப்புறம் 10 11 12, எவ்வளோ ஆச்சு, 6 மணி நேரம். அதான் இங்கே சொல்லுது 6ஆம் மணி நேரம். நம்ம டைம் கிடையாது இது, இது யூதர்களுடைய டைம். அப்போ நம்ம நேரப்படி 12 மணி, மத்தியானம் 12 மணிக்கு என்ன ஆயிடுச்சுங்களா, மத்தியானம் 12 மணிலேருந்து 9ஆம் மணி நேரம் அப்படின்னா சாயங்காலம் 3 மணி வரைக்கும் என்ன ஆயிடுச்சுங்களா, அந்தகாரம் உண்டாயிற்று என்று சொல்லி நம்ம பாருங்க. சரி பிரியமானவர்களே, இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்பட்டார் இல்லைங்களா, சிலுவையில் அறியப்பட்டார் இல்லைங்களா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னாக்கா ஏன் இயேசு சிலுவையில் அறியப்பட்டார், ஒரே வார்த்தையில் சொல்லுங்க பாருங்க. ஒன் வேர்ட் ஆன்சர், why Jesus crucified on the cross, to give answer. அதான் மெயின். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னாக்கா ஆதாம் பாவத்துக்கு, ஆதாமுக்கும் அவனுடைய சந்ததியின் பாவத்துக்காக ஆண்டவர் இயேசு என்ன கொடுத்தாரு, மீட்கும் பொருள் கொடுத்தார். he paid the penalty for Adam's sin. அவருடைய ஆதாம் செய்த பாவத்துக்கான விலைக்கிரயமாக தன்னுடைய ஜீவனையே மீட்கும் பொருளாக கொடுத்தாரு. சதா ஆண்டவருடைய சிலுவை மரணம். சரி, நமக்கு அடுத்த கேள்வி என்னன்னாக்கா, ஏன் ஆண்டவர் இயேசுக்கு ஆதாமுக்காக மீட்கும் பொருள் கொடுத்தாரு? மீட்கும் பொருள் என்ன டிமாண்ட் பண்ணுது, மீட்கும் பொருள் என்ன டிமாண்ட் பண்ணுது, என்ன கேட்குதுன்னா, நீதி ஜீவனுக்கு ஜீவன், ஒரு ஜீவனுக்கு ஜீவன், ஒரு கண்ணுக்கு ஒரு கண், ஒரு பல்லுக்கு பல், ஒரு கைக்கு கை. இது வந்து ஜஸ்டிஸ், நீதி வந்து டிமாண்ட் பண்ணுது. ஒரு ஆதாமுக்கு இன்னொரு ஆதாம் என்ன செய்யணும், ஜீவனை கொடுக்கும். ஆனால் இயேசுடைய மரணம் எப்படி இருந்துச்சு, சிலுவையில் என்ன ஆண்டவர் மறிச்சார். சரி, ஏன் ஆண்டவர் இயேசு சிலுவையில் மறிக்கணும் இல்லைங்களா, இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்க வேண்டியது தானே. அந்த ஜீவனை அவர் வேறு விதத்தில் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துருக்கலாம். அவருடைய ஜீவனை எடுக்கிறதுக்கான ஒரு தண்டனைக்கு அந்த காலத்தில் வேறு விதங்கள்லாம் இருந்துச்சு. எப்படி ஒருத்தர் உயிரை எடுப்பாங்க அந்த காலங்களில், கல்லடிச்சு என்ன பண்ணுவாங்க, அவரை சாகடிப்பாங்க. அப்புறம் சிறை சேதம் பண்ணி என்ன பண்ணலாம், அவங்களுடைய உயிரை எடுப்பாங்க. மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னாக்கா வேறு விதங்கள் இருந்துச்சு பாரு. அப்படி யாராவது கல்லடிச்சு யாராவது கொண்டு இருக்கிறாங்களா, ஸ்தேஃபானை கொண்டு இருக்கிறாங்க. அப்புறம் சிறை சேதம் பண்ணி யாராவது கொண்டு இருக்கிறாங்களா, யோவான் ஸ்நானகனை கொண்டு இருக்கிறாங்க. வேறு யாராவது கொண்டு இருக்கிறாங்களா, யாக்கோபை கூட ஏரோது பட்டயத்தினாலே கொலை செய்தான். அப்புறம் தூக்கில் என்ன பண்ணலாம், தூக்கில் போட்டு சாகடிகள். இதெல்லாம் அந்த பனிஷ்மெண்ட் இருந்துச்சு. பிரியமானவர்களே, இப்போ நீங்கள் சொல்லுங்க, அப்போ ஆண்டவர் இயேசுவை என்ன செஞ்சாங்க, சிலுவையில் என்ன பண்ணார், ஆண்டவர் அவருடைய ஜீவனை கொடுத்தாரு. சிலுவையில் ஏன் மறிச்சார் ஆண்டவர் இயேசு, சிலுவையில் மறிச்சார் இல்லைங்க. ஏன் சிலுவையில் மறிச்சார், ஏன் இப்போ ஸ்தேஃபான் மாதிரி அவரை கல்லடிச்சு சாகடிச்சிருக்கலாமே. யோவானை கொன்றது போல அவர் என்ன செஞ்சுக்கலாம், யோவான் ஸ்நானகனை கொன்றது போல அவர் என்ன பண்ணிக்கலாம், சிறை சேதம் பண்ணி சாகடிச்சுக்கலாமே. ரொம்ப ஈஸியாக செத்துருப்பார் ஆண்டவர். கொஞ்சம் நேரத்தில் என்ன இருப்பார், கல் அடித்து எவ்வளோ நேரம் எவ்வளோ நேரத்தில் செத்துடலாம். அடித்து பார்த்தா தான் தெரியுன்றீங்களா, குறைஞ்சது ஒரு 1 hour இல்லைங்களா. ஒரு 1 hourல என்னங்க, கல் அடித்து மயக்கம் போட்டு செத்து போயிடுவாங்க. பெரிய பெரிய கல், சின்ன சின்ன கல் இல்லை, நாங்கள் நல்லா பெரிய பெரிய சைஸ் எடுத்து 2 கல் மண்டையில் வந்துச்சுனாக்கா அவ்வளோதான் அவர். அதே போல் சிறை சேதம் பண்ணாக்கா ஒரு 5 minutes இல்லைங்களா, கட் பண்ண இமீடியட்டாக செத்து போயிடுவோம். ஆனால் சிலுவையில் செத்தது ஆண்டவர் எவ்வளோ மணி நேரம் இயேசு சிலுவையில் இருந்தார், சிலுவையில் 6 மணி நேரம் இல்லைங்களா, 6 hours. Why he was in
6 ஹவர் 6 மணி நேரம் அந்த மரண வேதனையை அவர் என்ன பண்ணாரு? அந்த மரண வேதனையை அவர் அனுமதிச்சார். இல்லைங்களா பிரியமானவர்களே? ஏன் அவருக்கு ஒரு தூக்கு தண்டனையோ இல்லை கல்லடிச்சு கொல்றதோ இல்லாக்கட்டி என்னங்க சிறை சேதம் பண்ணி அவரை ஈஸியாக சாகடிச்சுக்கலாமே, அப்படி இல்லாமல் ஏன் ஆண்டவராகிய இயேசுவை அவர்கள் சிலுவையில் சாகடித்தாங்க? சிலுவை மரணம் அப்படின்னு பார்க்கும்போது அது ரொம்ப கோரமான மரணம், அணுவாக சாகக்கூடிய மரணம். துடிச்சு சாவாங்க. அதில் பிரியமானவர்கள் அவ்வளோ ஈஸியாக சாக மாட்டாங்க. அதில் சிலுவையில் அறியப்பட்டவங்க குறைஞ்சது 2 நாள் வரைக்கும் சிலுவையில் தொங்கின்னு இருப்பாங்க. குறைஞ்சது 2 days. ஆண்ட்ரூ இல்லைங்களா, அந்திரையா வந்து 2 நாள் சிலுவையில் இருந்தாருங்க. யாருங்க? அப்போஸ்தலர் அந்திரையா இருக்கிறார் இல்லைங்களா, ஆண்ட்ரூ. யார் அவர்? யாருடைய சகோதரன்? யாக்கோபுடைய சகோதரனா? டக்குன்னு சொல்லலாம், பதிலெல்லாம் ஈடஸ்டர். யாருடைய சகோதரன் ஆண்ட்ரூ? அந்திரே யாருடைய சகோதரன்? ஆன்லைனில் யாராவது இருக்கிறீங்களா? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். யாரும் இல்லையா ஆன்லைனில்? பாக்கியம் சிஸ்டர் வரலீங்களா? சரி, ஓகே. சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்கள். பிரியங்கா சிஸ்டர் யாரும் சொல்கிற மாதிரிலாம். பால்பதர், நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள். பால்பதர் அந்திரே யாக்கோபுடைய பேதுருடைய சகோதரன். பேதுருடைய சகோதரன் தான் அந்திரையா. செட்டு பாருங்க, யோவான் யாக்கோபு அவங்க ஒரு செட்டு. அப்புறம் பேதுருவும் அந்திரையா ஒரு செட். ஓகேவா? அப்போஸ்தலருடைய பேரை தெரியாம இருக்கிறீங்க? யார் 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 சொந்தோன்னு? பிரியமானவர்களே, ரொம்ப 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 மோசமான நிலையில் இருக்கிறோம் நம்ம. ஓகே பிரியமானவர்களே, இப்போ சொல்லுங்க. அந்திரையா 2 நாள் சிலுவையில் இருந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 6 மணி நேரம் இருந்தார். அது குறைஞ்ச நேரம். அது வெரி ரொம்ப ரொம்ப குறைவான நேரம். அது ரொம்ப சீக்கிரத்தில் செத்துட்டார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு என்னன்னாரு, சீக்கிரத்திலே மரித்து போனார். இந்த செய்தி கேட்ட பிலாத்துக்கு என்னாச்சுங்க? தூக்கம் வரலையா? யார் அது? யார் அது சொன்னது? பிலாத்துக்கு ஆச்சரியப்பட்டார். என்னன்னாரு? ஆண்டவருடைய மரணத்தை கேட்டு, மரண செய்தியை கேட்டு பிலாத்து என்னன்னாரு? ஆச்சரியப்பட்டார். என்னத்துக்கு ஆச்சரியப்பட்டாரு? வாசிங்க, வாங்க பாஸ்டா படிங்க. 15ஆம் அதிகாரம், மார்க் 15ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிப்போம். மார்க் 16 சாப்டர் verse 43. பாஸ்டா படிங்க சார். 43 and 44. காரணம் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு, இத்தனை சீக்கிரத்தில் அவர் மரித்து போனாரா? ஆண்டவர் இயேசு என்ன இருந்தாரு? அவங்க வந்து அவருடைய கால் எலும்பை ஒடிக்கிறதுக்குள்ளவே அவர் இறந்து போயிட்டார். கால் எலும்பை ஒடிச்சாங்க இல்லைங்களா? மற்ற சீசருடைய கால் எலும்புகள் என்ன ஆச்சுங்க? சீசர்கள் எல்லாம் அந்த கல்லர்களுடைய கால் எலும்புகளை உடைத்தார்கள். இயேசுவின் கால் எலும்புகள் உடைக்கப்படலை. ஏன்னா அதற்குள்ளாகவே அவர் மரித்திருந்தார். ஏன் கால் எலும்பு ஒடிப்பானா? அந்த கால் எலும்புகளை ஏன் ஒடிச்சாங்கன்னா, கால் எலும்பு ஒடிச்சாக்கா அவங்களால மூச்சு விட முடியாது. ஒவ்வொரு மூச்சை வந்து இப்படி மேலே இழுத்து காலில் தள்ளி இழுக்கணும். ஒவ்வொரு பிரெத்தும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீசிங் வரவங்களுக்கு தெரியும் மூச்சு விடுறதோல கஷ்டம் அப்படின்ட்டு. சில நேரங்களில் சில பேருக்கு அந்த வீசிங் வந்துடும். பிரியமானவர்களே, அதை விட கடினமான ஒரு வேதனை தான் சிலுவையில் அறியப்படுறவங்க அனுபவிக்கக்கூடிய வேதனை. கடுமையான தண்ணீர் தாகம் எடுக்கும், சிவியர் தர்ஸ்ட்டு, பசி, அப்புறம் தூக்கமின்மை, அங்கங்கே தசைகள் பிடிச்சிக்கும், க்ரம்ப் ஆகிடும், அங்கங்கே பாடி க்ரம்ப் ஆகிடும். அப்புறம் ஃபீவரு, ஹை ஃபீவர் அடிக்க, ஜுரம், கடுமையான ஜுரம் அந்த தாக்கும். இந்த வேதனையெல்லாம் அவர் என்ன ஆகணும்? அந்த ஒருத்தர் நபர் அனுபவிக்கணும். ஏன் தேவன், பிதாவாகிய தேவன் ஆண்டவர் இயேசுக்கு இப்பேற்பட்ட ஒரு மரணத்தை கொடுத்தார். எளிமையான ஈஸி மரணம் கொடுத்துருந்துக்கலாமே, இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவை ஈஸியாக சாகடிக்கிற மாதிரி இயேசுவை தேவன் அவரை சாகடிச்சிருக்கலாமே.
ஏன் அவரை சிலுவையில் அறைந்தார்? பதில் சொல்லுங்க. பாவத்துக்காக அறைந்தார். இன்னொரு ரீசன், பாவத்தின் சின்னம். அன்புக்குரியவர்களே, அவரை சிலுவையில் அறைந்ததற்கு இன்னொரு காரணம் என்னன்னாக்கா, ஒரே நேரத்தில் 2 சாபங்கள் என்ன பண்ணும், நீக்க வேண்டியதாக இருந்துச்சு. 2 சாபங்கள் வந்துச்சு. ஒரு சாபம் ஆதாம்னால வந்த சாபம், இதெல்லாம் மனித குலத்துக்கும் வந்திருந்துச்சு. இன்னொரு சாபம் யூதர்கள் மேல வந்த சாபம், அடிஷ்னல் கர்ஸ். அடிஷ்னலா இன்னொரு சாபம் யார் மேல வந்துச்சு? யூதர்கள் மேல வந்த சாபம் என்னங்க? நியாயப்பிரமாணத்தை அவங்க மீறின சாபம். என்ன வந்துச்சு பாருங்க. அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி சாக வேண்டியதாக இருந்துச்சு. இல்லைன்னா ஈஸியாக செத்துருப்பாரு. ஆதாமுக்காக அவர் மறிக்க வேண்டியதாக இருந்ததால், ஆதாமுடைய சாபத்துக்காக மாத்திரம் ஆண்டவர் மறிக்க வேண்டியதாக இருந்ததா, ஆண்டவர் இயேசுவை சிறை சேதமோ இல்லை கல்லெறிந்து கொண்டிருக்கலாம். அது போல் நமக்கு எழுதுறாரு, அதை எழுதுறாரு. ஏன் ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொன்றாங்கனாக்கா, இன்னொரு சாபமும் இருந்தது. இயேசு இன்னொரு சாபத்தையும் அவர் சுமக்க வேண்டியதாக இருந்துச்சு, அடிஷ்னல் கர்ஸ். கலாத்தியர் 3 வசனம் வாசிங்க. 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 3:13 வசனத்தை வாசிக்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க அடுத்த முறை யாராவது கேட்டா பதில் சொல்லணும். ரொம்ப வீக்காக்குறீங்க அன்புக்குரியவர்களே. பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பேரை வச்சிருக்கிறோம். பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி அறிவு நமக்கு இருக்கு. இந்த நாலேஜ் இருக்கணும், பைபிள் நாலேஜ் நமக்கு இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சரிகளை என்ன சொல்றாரு? மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். நானாரா? நமக்காக சாபமானார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். யூதர்களுக்கு போல் எழுதுறார். புரிஞ்சுங்களா? இப்போ ஆண்டவர் இயேசு சிலுவையில் மரிப்பதற்கான காரணம் என்னங்க? வாட் இஸ் த ரீசன்? 2 சாபங்கள். த சேம், there are 2 curse. ஒன்று ஆதாம் மூலமாக வந்த சாபம், அதே நேரத்தில் இஸ்ரேல் மக்கள் மேல வந்திருந்த நியாயப்பிரமாண சாபத்தையும் ஆண்டவர் ஒரே நேரத்தில் என்ன செய்யணும்? நீக்க வேண்டுமா இருந்துச்சு. அதனால தான் அவரு இப்பேற்பட்ட கோரமான மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். இயேசு நம்முடைய பாவத்துக்காக மாத்திரமல்ல, யூதர்களுடைய நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்காகவும் அவர் சிலுவையில் மரித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். சரி பிரியமானவர்களை, இப்போ அடுத்த விஷயத்துக்கு நம்ம வரலாம். அடுத்த விஷயம் என்னன்னாக்கா, ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 6 மணி நேரம் சிலுவையில் இருந்தார்? ஃபர்ஸ்ட் கேள்வி நம்ம என்னங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நம்முடைய கொஸ்டின் நாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின், why Jesus died to give ransom for Adam. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கேள்வி என்னங்க? ஏன் ஆண்டவர் இயேசு சிலுவையில் மரிச்சார்? ஆதாமுக்காக மறிக்கணும் இல்லைங்களா? ஆனால் அது வேறு விதத்தில் மறிச்சிங்களா? ஏன் சிலுவையில் மரிச்சாரு? என்னங்க ஆன்சரு? அட் த சேம் டைம் அவர் 2 சாபங்களை நீக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆதாம் மூலமா அந்த சாபமும், அதே நேரத்தில் யூதர்களுடைய நியாயப்பிரமாணத்தின் சாபமும் நீக்க வேண்டியதாக இருந்துச்சு. சரி, அடுத்த கொஸ்டின், நம்முடைய கொஸ்டின் என்னக்கா, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆண்டவர் எவ்வளவு நேரம் சிலுவையில் இருந்தாரு? 6 மணி நேரம் அவர் அந்த வேதனை அனுபவிச்சார். சிலுவை வேதனை சாதாரணமான வேதனை இல்லை அன்புக்குரியவர்களே. அதனால் ஆரம்பத்திலே சொன்னேன், இதை குறித்து அநேகர் என்ன பண்ணுவாங்க, இதை வர்ணிச்சு நம்முடைய சகோதரர் ரசல் அவர்களே சிலுவை மரணத்தை பற்றி சொல்கிறாரு. அது எப்பேற்பட்ட மரணம் என்றால், அது வலி நிறைந்த மரணம், பெயின்ஃபுல் டெத்து. அப்புறம் அது அவமானகரமான மரணம், ஷேம்ஃபுல் டெத். பப்ளிசிட்டி ஆஃப் சேம் அப்படின்னு சொல்கிறார். பப்ளிசிட்டி ஆஃப் சேம்னாக்கா அந்த நபரை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு மரணமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த நபரை சிலுவையில் என்ன செய்வாங்க? நிர்வாணமாக்கிடுவாங்க. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நிர்வாணமாக்கி பப்ளிக்காக ஜனங்க நடமாடுகிற நாங்கள் போகிற அந்த வழியில் என்ன செய்வாங்க? அவரை தொங்க விட்டுடுவாங்க நிர்வாணமா. தெரியுமான அது எவ்வளோ பெரிய ஷேம் இல்லைங்களா? கொஞ்சம் இமேஜ் பண்ணி பாரு, நம்மளும் அந்த இடத்துல வச்சுக்கலாம்.
நம்மள நடு ரோட்டில் இல்லைங்களா துணியெல்லாம் எடுத்துட்டு கம்பத்தில் கட்டி அங்கே நம்மளை வேடிக்கைக்கு வச்சிருந்தா நமக்கு எவ்வளோ எவ்வளோ அவமானமாகும் இல்லைங்களா அன்புக்குரிய சகோதர செல்லு. அதாங்க இந்த சிலுவை மரணம் வந்து பப்ளிசிட்டி ஆஃப் ஷேம். ஒரு நபரை அவமானப்படுத்தினா எப்படி அவமானப்படுத்தலாம்? அவருடைய ஆடைகளை நாங்கள் அவரை நிர்வாணமாக்குவது பெருத்த அவமானம். அது வெரி வெரி ஷேம்ஃபுல் டெத். அந்த ஆண்டவர் இயேசுக்கு சொல்லும் போது சொல்கிறார் அவரை எப்படி அவமானப்படுத்தினாங்க இல்லைங்களா. அவமானப்படுத்துறது மாத்திரம் இல்லை, சரீர ரீதியாக அவர் என்ன பண்ணாங்க, துன்பப்படுத்தினாங்க, அடித்து துன்பப்படுத்தினாங்க. எப்படி கன்னத்தில் அரையிறது, கண்ணை மூடி கொட்டுறது, அப்புறம் முகத்தில் காரி துப்புவது. ஒருத்தர் ரெண்டு பேர் அல்ல, அநேகமானவங்க. அங்கே இருந்த பெரிய கூட்டம். இது சங்கீதம் 22 ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த கூட்டம் எப்படி இருந்துச்சுன்னா, நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருந்தது. யாருங்களா? நாய்கள் வந்து ஆண்டவரை சூழ்ந்துட்டு இருந்துச்சுங்க. நாய்கள், அதாவது மனுஷ நாய்கள், இது மனித நாய்கள் என்னாச்சுங்களா அவரை சூழ்ந்து கொண்டு, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, ரவுண்ட் அப் பண்ணாங்களாம். ஆண்டவர் மேலே இது வரைக்கும் இருந்த அந்த வெறுப்பு, அவர் மேலே இந்த பொறாமை, கசப்பு எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணாங்க, கொட்டினாங்க. அவர் மேலே அடித்து வரவு போகிறவெல்லாம் பலார்னு ஸ்லாபு, கன்னத்தில் என்ன பண்ணுற துப்புறது, முகத்தில் எச்சில் அப்படியே முகத்தில் வடிகணும். படிச்சலைங்களா வாசனம்? ஏசாயா 56 வாசிங்க. ஏசாயா 56 ஃபாஸ்ட்டாக படிங்க. ஏசாயா 56 ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை எப்படி அவங்க அவமானப்படுத்தினாங்க, என்னை எப்படி அவர்கள் அவமானப்படுத்தினாங்க, அந்த அவமானத்தை நான் என்ன பண்ணேன், நான் தாங்கி கொண்டேன். படிக்கலாம், வாங்க வாசிங்க. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. பார்த்தீங்களா பிரியமானவர்களே, அவமானப்படுத்துற என்னங்க, அடிக்கிறவர்களுக்கு என் என்னங்களா முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. நாங்கள் அவர் முகத்தில் உமிழ் நீர் என்னங்க, எச்ச துப்புறது, காரி துப்புறது. பிரியமானவர்கள், போராடலாம் அங்கே காய்வாடி அரண்மனை, அப்படியே சேவர்கள், போர் சேவர்கள், அப்புறம் ஏரோதுடைய சேவர்கள், போகிற இடத்துலலாம் துப்புன்னு முகத்தில் காரி துப்புனாக்கா எப்படி இருந்திருக்க மனநிலை கொஞ்சம் யோசித்து பாருங்க பிரியமானவர். இயேசுக்கு அந்த மனநிலை எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கா, அவங்க பேசின வார்த்தைகள் அவருடைய இதயத்தை நாங்களாம் உடைத்து விட்டது. ஆண்டவர் தான் சொல்கிறாரு, சங்கீதம் 69 ஆண்டவர் அவங்களுடைய வார்த்தைகள், அவங்க பேசின அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த வார்த்தைகள் எப்படி இருந்துச்சு, அவர் நிந்திச்ச அந்த நிந்தனைகள் எப்படி இருந்ததுன்றதை சொல்கிறார் பாருங்க. வாசிங்க 19-20 வாசிங்க சிஸ்டர். அதுலேயும் 69ஆம் சங்கீதம் 19-20 வாசிங்க. தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். தேவரீர் என் நிந்தையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். பார்த்துன்னுக்கிறீங்களே, மேல இருந்து என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, என்னை அவமானப்படுத்திட்டு இருக்கிறாங்களே, என்னை நிந்திக்கிறாங்களே இல்லைங்களா. அப்புறம் அடுத்து 20ஆம் வசனத்தை வாசிங்க. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. பாத்தீங்களா பிரியமானவர்களே, என்ன சொல்றாருங்க, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. பிரியமானவர், அவங்க பேசின வார்த்தைங்க இல்லைங்களா, சில பேருடைய வார்த்தைங்க அப்படித்தான் இருக்கு இல்லைங்களா, கோடாரி எடுத்து அடிச்சு அப்படியே ரெண்டா பழக்கிற மாதிரி வார்த்தைகள் பலமா இருக்கும். ஒரே அடி என்னங்க, இதை என்ன ஆகணும், பலந்துன ரெண்டா பழக்கணும். அதான் ஆண்டவர் அங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுறேன். எவ்வளவு வேதனை பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே. அங்க சொல்றாரு, எனக்காக பரிதபிக்கிற உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. அந்த அரண்மனைக்குள்ள சுத்தி பார்க்குறாரு, யாராவது ஏன் சார்பா யாராவது பேசுவாங்களான்னு பார்த்தா எல்லாரும் ஏகமா இயேசுக்கு எதிராக இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட ஆண்டவர் பக்கமா நின்று பேசல. எனக்காக பரிதபிக்கிற உண்டோ என்று பார்த்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகளுக்காக காத்திருந்தேன், ஒருவரையும் காணோம். தண்ணி தாகம், அப்போ என்ன கொடுத்தாங்களாம்,
21 வாசிங்க. 21. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள். ம். நான் தாகத்துக்கு காடியை கொடுத்தார்கள். என் தாகத்துக்கு காடி கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, காடி அன்புக்குரியவர்களே, தாகத்தை இன்னும் அதிகரிக்க செய்யும். சிலில் அறையப்பட்டவங்களுக்கு வரக்கூடிய வேதனை என்னன்னாக்கா, ரொம்ப என்னங்க கடுமையான தண்ணி தாகம் இல்லைங்களா? நமக்கு எவ்வளோ தாகம் எடுக்குது, வெயில் காலத்தில் எவ்வளோ தண்ணி தாகம் எடுக்குது. ஆனால் சிலுவையில் அந்த அந்த வெயிலில் பிரியமானவர்களே தண்ணி தாகம் டீஹைட்ரேட் ஆகிடும். பாடி டோட்டலாகவே டீஹைட்ரேட் ஆகிட்டு கை காலெல்லாம் தடன்னு ஆட ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, தண்ணி கேட்டால் என்ன கொடுத்தாங்களா? கசப்பு என் கலந்த தாகத்துக்கு காடி கொடுத்தான். காடி என்னத்துக்கு கொடுப்பாங்க தெரியுங்களா? காடி எதுக்கு கொடுப்பாங்கன்னா பிரியமானவர்களே, காடி அது ஒரு போதை, அது ஒரு சாராயம், சீப் ட்ரிங்க்னுவாங்க. அதாவது அது மட்டமான ஒரு சாராயம். நம்ம ஊரில் சொல்லணும்னா பட்ட சாராயம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு சாராயம். அது அந்த குற்றவாளிக்கு காட்டக்கூடிய ஒரு கருணை. அது சாராயம் குடிச்சிட்டா என்ன ஆயிடுவாங்க? அந்த நோவு தெரியாமல் மயக்கத்தில் இருப்பாங்க, போதையில் அந்த மயக்கத்தில் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவருக்கு இயேசு கொடுத்தாங்க. ஆண்டவர் குடிச்சாரா? இரு. ருசி பார்த்தாரு, டேஸ்ட் பண்ணாரு. அப்புறம் அதை குடிக்கல, மறுத்துட்டார். ஏன் மறுத்துட்டார் ஆண்டவர்? குடிச்சு கொஞ்ச நேரம் வலி மருந்து இருக்கலாமே. நம்ம கூட பெயின் கில்லர் எடுக்கிறோம் இல்லைங்களா? வலிக்கு பெயின் கில்லர் எடுக்கிறோமே, அந்த மாதிரி தான் அது அன்பானவர்களே. ஆனால் ஆண்டவர் இயேசு அதை எடுத்துக்கல. ஏன்? ஒருவேளை அவர் குடிச்சு மயங்கிட்டார்னா தூக்கத்தில் நாங்கள் அவர் செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் சிலுவையில் இருந்துச்சு. தன்னுடைய தாயை முக்கியம் என்னங்க பொறுப்பானவர்கிட்ட ஒப்படைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருந்துச்சு. பிரியமானவர்களே, அடுத்து அந்த கல்லனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே அவருடைய ஜீவனை பிதாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். அவருடைய கடத்தில் என்ன பண்ணணும்? பிதாவே, உங்களுடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அவர் அதை சப்மிட் பண்ணும். இதெல்லாம் அவர் என்ன இருப்பார்? மறந்து போயிருப்பார். ஃபுல்லாக எடுத்துக்கணும். அதாவது எக்ஸ்கியூஸ் கிடையாது, எந்த ஆல்டர்னேட் கிடையாது. பெயின் என்ன பண்ணும்? ஃபுல்லி சஃபர் பண்ணும். முழு வலி என்ன பண்ணும்? அனுபவிக்கணும். சரி, நம்ம கேள்வி என்னன்னாக்கா, ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வலிகள், இந்த நோவெல்லாம் ஏன் அவர் சகித்தாரு? ஏன் சகித்தாரு? இது மனித குலத்துடைய தாபம், பாவம், தண்டனை. பிரியமானவர்களே, நமக்கு வரக்கூடிய தண்டனைகள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் எடுத்துக்கொண்ட இந்த தண்டனை எல்லாம் யாருக்கு வர வேண்டியது? ஆதாமுக்கும் அவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு வரக்கூடிய தண்டனை. அதில் அநேகமானவர்கள் இல்லைங்களா, இந்த தண்டனையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதை நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம பார்க்கிறோம். அதை வாசிக்கிற பேதுரு இதை பற்றி நமக்கு எழுதுறாரு. பேதுரு அவர் நம்முடைய தண்டனையை யார் எடுத்துக்கினாரு? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டார். 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசி. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பாவங்களை சுமந்தார் அப்படின்னா என்னங்க சுமக்கிறதுனா பிரியமானவர்களே, அந்த தண்டனைகள் இல்லைங்களா? பாவத்தை சுமந்தார்னா பாருங்க, என்னங்க பாவத்தை சுமந்தார் பாருங்க. இப்போ நீங்கள் செஞ்ச தப்புக்கு உங்களை ஒரு 40 அடி அடிக்கணும் சவுக்கில். எவ்வளோ அடி அடிக்கணும்? 40 போதுங்களா? நியாயப்பிரமாணத்தின்படி அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? 40 அடி அடிக்கணும். 1 குறைய 40 அடி அடிக்கணும். அன்பானவர்களே, இப்போ என்னங்க, இப்போ 40 அடி அடிக்கணும். ஆனால் அந்த அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டாரு அப்படின்னா பிரியமானவர்களே, இப்போ நான் உங்கள் தண்டனை ஏற்றுக்கினேன் பாரு. உங்களுக்கு வர வேண்டிய தண்டனை என்னங்க? நீங்கள் செஞ்ச தப்புக்கு மறந்துட்டீங்களா? இப்போ தான் சொன்னேன் இல்லைங்களா, 40 அடி சவுக்கில் என்ன பண்ணோம்? அடித்து தோலை உரிக்கணும்.
இப்போ நான் வந்துட்டு வேண்டாம் இவங்களெல்லாம் அடிக்காதீங்க, என்ன அடிங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், நான் ஏற்றுக்கிறேன்னு வைங்களேன். அந்த அடியெல்லாம் யாருக்கு கொடுக்கணும்? எனக்கு கொடுக்கணும். அதுதான் பாவத்தை சுமப்பது. பாவத்தை சுமந்தார், பாவத்தை சுமந்தார்னா உங்களுக்கு வர வேண்டிய தண்டனையை நான் பெற்றுக்கொண்டேன். அதுதான் பாவத்தை சுமந்தார். நம்முடைய பாவங்களை சுமந்தார் அப்படின்னா பிரியமானவர்களே, ஆதாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கு வர வேண்டிய இந்த பனிஷ்மெண்ட், அவமானம் என்ன பண்ணோம்? முகத்தில் காரி துப்பணும், நம்மள என்ன பண்ணோம்? நம்ம முகத்தில் துப்பணும், நம்மளை அடிக்கணும், நம்மளை கொட்டணும், நம்மளை சாட்டையால் சேவகர் அச்சாங்கள முதுக அடித்து கிழிச்சாங்க இல்லைங்களா? அப்படியே முதுக அடித்து என்ன பண்ணிட்டாங்க? அதை ஏர் உழுத நிலம் போல கிழிச்சாங்களா? அப்படி நம்மளை அடிச்சிருக்கணும். அப்புறம் என்னங்க, கடைசியாக நம்முடைய ஜீவனை எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. இதெல்லாம் அவர் சுமந்து கொண்டார். அதான் இங்கே சொல்கிறாரு, நாம் நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே நம்ம தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். சிலுவையின் மேல் சுமந்தார் என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? நம்ம பார்க்கிறோம் பிரியமான, அவருடைய தழும்புகளால் நம்ம என்னானோ பிரியமானவர்களே. அதுதான் நம்ம இப்போ பார்க்கக்கூடியது என்னன்னாக்கா, அதை எவ்வளோ நேரம் சுமந்தாரு? அந்த வலியை எவ்வளோ நேரம் அனுபவிச்சாருங்க? முக்கியமாக அந்த சிலுவையில் சுமந்தார்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தாரு. எவ்வளோ மணி நேரம்? 6 மணி நேரம் தான். ஒன்லி 6 ஹவர்ஸ். என்னங்க ஒன்லி 6 ஹவர்ஸ் இல்லைங்களா? அது பெரிய தான், லாங் டைம் தான். ஏன்னா அவர் கொடுத்த அடி, அவரை பண்ண அவமான நிந்தனைகள் எல்லாமே அவருடைய உயிர் அப்போ என்ன இருக்கணும்? போயிருக்கணும் இல்லைங்களா? பிரியமானவர்களே, எல்லாராலும் கைவிடப்பட்டிருந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மனுஷர்களால் மாத்திரமல்ல, தான் நம்பியிருந்த பிதாவாலையும் அவர் என்ன செய்திருந்தார்? கைவிடப்பட்டது. அதனால தான் அவர் கதறார் தேவனை நோக்கி, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஒரு பக்கம் மனுஷங்கள்லாம் கைவிட்டுட்டாங்க. நன்மை, ஆண்டவர்கிட்ட நன்மை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் யாருங்க? ஆண்டவர்கிட்ட நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள், எல்லாரும் நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள். பிரியமான சகோதர சரிகளே, அதே நேரத்தில் நாங்கள் ஆண்டவர்கிட்ட நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் இப்போ என்ன பண்ணிட்டுக்கிறாங்க? அவருக்கு எதிராக தீமையை செய்கிறார். ஆமாம் பிரியமான சகோதரர்ல, அவ்வளோ தண்டனைகள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரு. அது எத்தனை காலம் அப்படின்றத நமக்கு இப்போ ஒரு பாடத்தை பார்க்க போகிறோம். அது என்னன்னா 6 ஹவர்ஸ், 6 மணி நேரம். சரி, ஏன் 6 மணி நேரத்தை தண்டனை கொடுத்தார் ஆண்டவர் சிலுவையில்? சீக்கிரமாக செத்துருக்கலாம், இல்லை ஒரு 10 மணி நேரம் கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா ஒரு 24 மணி நேரம் கொடுத்துருக்கலாம். ஆனால் 6 ஹவர் ஆண்டவர் சிலுவையில் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதில் ஏதாவது ஒரு சத்தியம் அடங்கி இருக்கணும். தேவன் எதை செஞ்சாலும், யாருக்கு தண்டனை கொடுத்தாலும் அதை எப்படி கொடுப்பாரு? கணக்கு போட்டு கொடுப்பார். ஆண்டுட்டு என்னங்க, நம்ம செஞ்ச தவறுகளுக்கு என்ன இருக்கு? பனிஷ்மெண்ட் இருக்கு. அந்த பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கு? வட்டி முதலமா சேர்த்து கொடுக்கப்படும். ஆனால் ஆண்டவர் வட்டியெல்லாம் போட மாட்டாரு. ஆனால் தண்டனைகளுக்கு என்ன இருக்கு? ஒரு கேல்குலேஷன் இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது தேவன் ஒரு கணக்கு போட்டு தண்டனை கொடுத்துருக்கிற சம்பவம் பைபிளில் ஏதாவது 1 2 சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட். யார் சொன்னீங்க சிஸ்டர்? ஷலிஸ்டா, வசந்தி சிஸ்டரா? வெரி குட் சிஸ்டர். யாருங்க? இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்தில் 40 வருடம் ஆண்டவர் அழிய விட்டார் இல்லைங்களா? ஏன் அவங்கள 40 வருடம் அழிய விட்டார் தேவன் வனாந்திரத்தில்? எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவா? வை தட் பர்டிகுலர் 40 இயர்ஸ்? குறிப்பாக ஏன் 40 வருடம் அவங்களுக்கு வனாந்தரத்தில் அழிய விட்டாரு? கீழ்ப்படியதுல. நான் கேட்கறது குறிப்பாக ஏன் 40 இயர்ஸ் கீழ்ப்படியில்? ஆமாம், நீங்கள் எல்லாம் சொல்றதெல்லாம் ஓகே, பட் ஐ வாண்ட் த இயர், நம்பர் ஆஃப் இயர்ஸ் இல்லைங்களா? அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது கீழ்ப்படியாதனால தான், தேவனை பரீட்சை பார்த்ததுக்காக நீங்கள் சொல்றதெல்லாம் ஓகே. என்னுடைய கொஸ்டின் என்னக்கா, ஏன் அந்த அந்த 40 இயர்ஸ்? நல்லா பைபிள் படிச்சுக்கிறீங்களா எல்லாரும்? நம்மளை மாதிரி எங்களை மாதிரி யாருங்க பைபிள் படிச்சுக்கிறாங்கன்றீங்களா? அதான் நல்லா படிக்கணும் அன்புக்குரியவர்களே. இதெல்லாம்
பேசிக்கான விஷயங்கள். ம் சொல்லுங்க பிரியமானவர்களே. Why 40 years wilderness punishment for Israelites? எதுவுமே கொஞ்சம் கூட ஃப்ளாஷ்க்கு வரலையா? கிட்ட போயிட்டாங்க, இஸ்ரேல் மக்கள் கிட்ட போயிட்டாங்க. அடுத்த கால் எது வச்சா கானான் தேசத்துக்கு போயிட்டோம். கிட்ட போயிட்டு மோசஸ் என்ன செய்றாரு? திரும்பி வந்துட்டார். அந்த மலை கிட்ட போனார் மோசஸ். கிட்ட போயிட்டு 12 பேர் அனுப்புறார். போயிட்டு கொஞ்சம் வேவு பார்த்துட்டு வாங்க. யாரு எத்தனை பேர் அனுப்புனாரு? 12 பேர். 12 பேரை போயிட்டு கொஞ்சம் கானான் தேசத்தை கொஞ்சம் வேவு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். போயிட்டு வந்தாங்களா? 10 பேர் துர்செய்தி ஆ? சொன்னாங்க. 10 பேர் துர்செய்தி சொன்னாங்க, 2 பேர் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஞாபகம் வருது. 10 பேர் துர்செய்தி சொன்னார்கள், 2 பேர் 2 பேர் நற்செய்தி சொன்னாங்க இல்லைங்களா? அந்த துர்செய்தி 2 பேர் நற்செய்தி சொன்ன அந்த 2 பேர் யாருங்க? காலேப், யோசுவா. யோசுவாவும் காலேவும். இந்த 2 பேர் தான் நற்செய்தி சொன்னாங்க. நம்ம அவங்கள ஜெயிச்சிடலாம். இந்த 10 பேர் என்ன சொன்னாங்க? அப்படி ஆகாது, நம்ம அவங்க முன்னாடி ஆயிடுவோம், தோத்து போயிடுவோம், நம்மளை அவங்கள சாவடிச்சிடுவாங்க. இப்படியெல்லாம் சொன்ன உடனே ஜனங்க யார் பேச்சை கேட்டாங்க? 10 பேர் சொன்னது. பாருங்க பிரியமானவர்களே, 2 பேர் நற்செய்தி சொன்னாங்க. நற்செய்தி சொன்னவங்களுடைய பேச்சை இவங்க கேட்கல, துர்செய்தியை பரப்பினவங்க செய்தியை தான் கேட்டாங்க. அப்ப எதுக்கு ரொம்ப பவருங்க? நற்செய்திக்கா துர்ச்செய்திக்கா? செய்திக்கு. துர்ச்செய்திக்கு தான் ஜனங்க காது கொடுப்பாங்க. மெஜாரிட்டி சொல்றவங்களாம் துர்ச்செய்தி தாங்க. நற்செய்தி சொல்றவங்களாம் மைனாரிட்டி தான். ரொம்ப ஃபியூ தான் நற்செய்தி சொல்லுவாங்க பிரியமானவர்களே. ஆனால் மக்களுடைய இயல்பான குணம் என்னங்க? மெஜாரிட்டியை பார்த்து தான் போகிறது. பிரதர் அங்கே ரொம்ப பேர் இருக்கிறாங்க, இங்கே ரொம்ப பெரிய கூட்டம், அப்படி இப்படின்னு சொல்லி எப்பவுமே ஆல்வேஸ் மெஜாரிட்டி பின்னாடி மட்டும் நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா மெஜாரிட்டி தான் திரள் கூட்டம். மெஜாரிட்டி தான் எங்கே போகிறாங்க? விசாலமான வாசலில் போகிறாங்க. நாங்கள் மெஜாரிட்டி. ஒன்லி மைனாரிட்டி தான் நெருக்கமான வழி இடுக்கமான வாசலில் போகிறாங்க. சிலர் தான், சில பேரை தான் பின்பற்றுங்கள் பிரியமானவர்களே. சரியா? அன்புக்குரியவர்களே, ஆகையால் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த துர்ச்செய்தியை தான் என்ன பண்ணாங்க? அவங்க கேட்டாங்க. துர்ச்செய்தி பாருங்க, துர்ச்செய்தி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பரவுது பாருங்க. நற்செய்தி யோசுவாவும் காலேபும் ஏஞ்சி நின்று கத்தி கத்தி சொல்கிறாங்க, ஒருத்தரும் கேட்குறாங்க இல்லை. இந்த 10 பேர் பரப்புன துர்ச்செய்தியை என்ன பண்ணுறாங்க? துர்ச்செய்தி பரப்பவே தேவையில்லைங்க, அதுவே ஸ்ப்ரெட் ஆகிடும். குட் நியூஸ் சொல்லுங்க. குட் நியூஸை நீங்கள் கத்தி கத்தி கஷ்டப்பட்டு சொன்னாலும் கேட்குறங்க யாருமே இல்லை பிரியமான சகோதர சரிகளை. ஆகையில் அன்புக்குரியவர்களே, நம்ம பார்க்கும்போது இப்போ அந்த துர்செய்தியை பரப்புனாங்க இல்லைங்களா? அவங்க போயிட்டு வந்தாங்க பாருங்க, கானான் தேசத்தை சுற்றி பார்த்துட்டு வந்தாங்களே. எவ்வளோ நாள் சுற்றி பார்த்தாங்க? எவ்வளோ நாள் சுற்றி போனாங்க. நமக்கு என்ன பிரதர் அப்படின்றீங்களா? பைபிளுங்க இது. என்னங்க? இதெல்லாம் பைபிள் எழுதிக்கிற விஷயம். பைபிள் எழுதிக்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சிக்க கூடாதா? தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கணும்னு எழுதினாரா இல்லை தெரிஞ்சிக்க கூடாதுன்னு எழுதி வச்சாரா? ஏங்க இது எழுதினார் தேவன்? நம்ம பைபிளை ஏன் எழுதினார்? அந்த கணக்கெல்லாம் ஏன் எழுதினாரு? நமக்கு ஒரு பாடம். பிரியமானவர்கள், தெரிஞ்சுக்கினா தான் கடவுளுடைய நம்முடைய வழிகள், அவருடைய நீதி நியாயங்களை நம்மளால் என்ன பண்ண முடியும்? தெரிஞ்சிக்க முடியும். அப்போதான் அவருடைய வழிகளில் நம்மளால் நடக்க முடியும். பைபிளே தெரிலனா பிரியமான நினச்சி கூட பார்க்காதீங்க, நம்ம சபை வகுப்பாரா போகவே முடியாது. இதுதாங்க மேப்பு. நாங்கள் இது ரூட் மேப்பு. ரூட் மேப்பே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல, ரூட் மேப்பே தெரியல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சபையாகிறதுக்கான ரூட் மேப்பு இந்த பைபிள். இதுவே நம்மளால் தெரிஞ்சிக்காமல் இருந்தால் பிரியமானவர்களை எப்படி போய் நம்ம போயிட்டு அந்த இடத்துல போய் சேர முடியும்? நீங்களே சொல்லுங்க. பைபிள் என்னங்க? பைபிள் வந்து கைடு. இது நமக்கு வழிகாட்டி இல்லைங்களா? வழிகாட்டி, இது வெளிச்சம், நம்முடைய பாதைக்கு வெளிச்சம், நம்முடைய தீபம் என்ன இருக்குது? நம்முடைய வழிக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. இதையே நம்ம தெரிஞ்சிக்காமல் இருந்தால் எப்படி இந்த இருளான உலகத்தில் நம்ம போய் பயணம் செய்து முடிக்க போகிறோம்? பிரியமானவர்களே, நல்லா என்ன பண்ணோம்? பைபிளை இரவும் பகலும் படிக்கணும் அன்புக்குரியவர்களை.
பைபிளை படிக்காம நம்மளால என்ன பண்ண முடியாது? இந்த ஓட்டத்தில் ஓட முடியாது. அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு கிறிஸ்தவர் 1 மணி நேரமாவது பைபிளை அப்பதான் நீங்க கிறிஸ்டியன். இல்லைன்னா நீங்க நாமினல் கிறிஸ்டியன். வேதத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கல, வேதத்துக்கு நேரம் கொடுக்கலனாக்கா நீங்க கிறிஸ்டியன்ஸே கிடையாது. யார் ஒருவர் பைபிளை படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்காம, பைபிளை படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறோமோ அவங்கள கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, நீங்கள் சும்மா ஏதோ வந்தோமா போனோமான்ட்டு எப்படி இந்த ரோமன் கேத்தலிக்ஸு மற்ற சபைகள் இல்லைங்களா இருக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நம்மளை வேத மாணவர்களுக்குள்ளே இருப்போம். பைபிள் ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளவே நாமினல் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்துட்டு போவோம். இதுக்கெல்லாம் நம்ம நேரம் கொடுக்குறோம் இல்லைங்களா? வேறு எதுக்கும் நம்ம டைம் கொடுக்குறோம் அன்புக்குரியவர்களே, இல்லைங்களா? ஒரு ஒரு யூடியூப் பார்க்குறதுக்கு ஒரு 1/2 மணி நேரமாவது பார்க்குறோம் இல்லைங்களா? எவ்வளோ விஷயங்களை நம்ம வீணாக நேரத்தை கழிக்கிறோம், எங்கெங்கேயோ போகிறோம் வரோம். ஆனால் வேதத்தை இன்னைக்கு நான் பைபிளை படித்தேன்னா ஒரு கேள்வி போட்டு பார்த்தீங்கன்னா என்னங்க என்ன ஆன்சரு? மெஜாரிட்டியுடைய ஆன்சரு நோ. ஏதோ 1-2 பேர் படிச்சுக்கலாம், அதுக்குள்ளே ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் படிச்சுக்கலாம். குறைஞ்சது பிரியமானவர்களே, இந்த வருஷத்தை நீங்கள் பிளான் பண்ணுங்கள். இந்த கர்த்தருடைய ராபோதனத்துக்கு பிறகு நான் ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் பைபிளை படிக்கிறேன் அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்க. வேறு யார்கிட்டையும் சொல்லிக்காதீங்க, உங்கள்கிட்டையும் சொல்லிக்காதீங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரை நான் என்னங்க இந்த கர்த்தருடைய ராபோதனத்திலேருந்து ஒரு நாளைக்கு என்னங்க வார்த்தை வர மாட்டேங்குது, 10 அதிகாரம் படிக்கிறேன். 10 அதிகாரம் பைபிள் படிக்கிறேன் ஆண்டவரே. புரியுது இல்லையோ இல்லைங்களா? நான் உட்காந்து தான் பண்ணுறேன், உட்காந்து ஓடாடிக்கின்னு இல்லைங்களா, காதில் ஃபோன் போட்டுக்கின்னு சமையல் பண்ணிக்கின்னு அப்படியெல்லாம் இல்லை. உட்காந்து ஆண்டுடைய சமூகத்தில் உட்காந்து என்ன பண்ணுங்க, பைபிளை திறந்து படிங்க. ஒரு தீர்மானம் எடுங்க அன்புக்குரியவர்களே, அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அன்புக்குரிய தாவீதுடைய 1ஆம் சங்கீதம் என்ன சொல்லுங்க? என்ன சொல்ற தாவீது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பிரியமான தாவீதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஆனால் நீங்கள் அடிக்கடிக்கு மறந்துடுவீங்க. தெரியல, நான் அடிக்கடிக்கு சொல்லக்கூடிய ஒரு வசனம் தான் தாவீதுடைய ப்ரேயர், அதாவது தாவீதுடைய பைபிள் ரீடிங் அந்த டைம் டேபிள், அவருடைய ப்ரோக்ராம், பைபிள் ரீடிங் உடைய அந்த ப்ரோக்ராம் தெரியுமா? அவரு நாங்கள் சிஸ்டர் என்ன சொல்றீங்களே புரிய மாட்டேங்குது. எஸ், வெரி குட், பரவாயில்ல, ஞாபகம் வச்சுக்கிறீங்களே. அலாரம் வச்சு படிக்குவார். எங்க அலாரம் மைண்டில் செட் பண்ணுவார். அன்புக்குரியவர்களை பாருங்கள், வாசிங்க 119 148 மார்க் பண்ணிக்க அந்த பைபிள், அந்த வசனத்தை நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் பைபிளை மார்க் பண்ணி பக்கத்தில் ஒரு வாட்ச் போட்டு விடுங்க, ஒரு டிராயிங் ஒன்று போடுங்க பக்கத்தில், பார்த்த உடனே பளிச்சுன்னு தெரியட்டும். அந்த பைபிளுக்கு அந்த வசனத்து பக்கத்தில் சின்னதாக ஒரு அலாரம் மாதிரி ஒரு வாட்ச் போட்டு வைங்க. தாவீது எப்படி படிக்கிறார் பாருங்க, வாசிங்க கவனிங்க. 148 119ஆம் சங்கீதம் 148ஆம் வசனம். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். பார்த்தீங்களா? உங்களுடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த காலத்துக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். புரிந்த என்ன சொல்ல வர்றாருன்னு வசனம் என்ன சொல்ல வர்றாரு? குறித்த ஜாமன்னா இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறார், டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டுக்கிறாரு. காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்து படிக்கலாம், காலைல 4 மணிக்கு எழுந்து என்ன பண்ணலாம், படிக்கலாம். அப்படி என்ன பண்ணிட்டார், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மைண்டில் செட் பண்ணிட்டுக்கிறார். அவருடைய வாட்சில் இல்லை, மைண்டில் செட் பண்ணிட்டுக்கிறாரு. ஆனால் அவருடைய கண்ணு என்ன ஆயிடுச்சான், அதுக்கு முன்னாடியே முழிச்சுக்குச்சான். எதுக்கு முன்னாடி? 4 மணிக்கு முன்னாடியே 3:30க்கெல்லாம் முழிச்சுக்குச்சு. ஏன் சொல்லுங்க, ஏன் 3:30க்கெல்லாம் முழிச்சுக்குச்சு? அவ்வளோ வாஞ்ச, எப்படா வேதத்தை தொடுவோம், எப்படா பைபிளை எடுக்குவோம், எப்படா டைம் கிடைக்கும், எப்படா நேரத்தை நாங்கள் எப்படா இந்த வேதத்தை எடுப்போம். நம்முடைய மனசு என்ன ஆகணும், அப்படியே ஏங்கணும். பிரியமானவர்களே, குழந்தை எப்படி பாலுக்காக ஏங்குது பார்த்தீங்களா? தாயுடைய அந்த பாலுக்காக
என்ன வந்து ஏங்குதுப்பா. எப்படி ஜாமக்காரன் வந்து எப்போ விடியும் என்று என்ன பண்ணுறாராம், காத்து நேர்புறம் எப்படா காலையில் ஆகும். அந்த மாதிரி தாவீது சொல்றாரு, ஆண்டவரே என் ஆத்துமா ஜாமக்காரனை பார்க்கிலும் எப்போது விடியும் என்று ஜாமக்காரனுக்கு பார்க்கிலும் என் ஆத்துமா அதிகமாய் உம்மை வாஞ்சிக்குது. மான்கள் எப்படி நீரோடைய வாஞ்சிக்குதோ தெரியுங்களா பிரியமான? மான்கள் என்ன பண்ணுமா? நீரோ எழுதுறாரு இல்லைங்களா, சங்கீதத்தில் எழுதிக்கிறார் இல்லைங்க அதெல்லாம். மான்கள் நீரோடைய வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமாவும் என்ன பண்ணுது வாஞ்சி. மான் பார்த்தீங்கன்னா அன்புக்குரியவர்களே, மானை வந்து வேடு என்ன செய்வான், அம்பு அடிச்சிடுவான். அந்த அம்புல வந்து ஒரு விஷம் தடவி இருப்பான். அந்த விஷம் வந்து அது தாகத்தை ஏற்படுத்தும். இது பாய்சன் ஆகாது. பாய்சன் ஆச்சுன்னா அவன் சாப்பிட முடியாது. அந்த பாய்சன் வந்து பர்டிகுலராக அந்த மானுக்கு சிவியர் தர்ஸ்ட், தாகத்தை ஏற்படுத்தும். அதனால அந்த மான் என்ன பண்ணும், அந்த அம்பு அடிப்பட்ட அந்த மான் அந்த நீரோட என்ன பண்ணும், அது தேடி ஓடும். அவன் அம்பு அடிச்சுட்டு மானை பிடிக்க முடியாது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடும் அது. அதனால் அவன் அம்பு அடிச்சுட்டு எங்கே போவான், நீரோட பக்கத்தில் இருக்கிற நீரோட கிட்ட வெயிட் பண்ணுவான் போயிட்டு. ஏன்னா அந்த மான் என்னாகும் இங்கே வந்து. அந்த மாதிரி வாஞ்ச இருக்கு நம்ம பெரிய மாணவர்களே. ஆண்டோட விஷயத்தில் எந்த அளவுக்கு நமக்கு வாஞ்ச இருக்கு. வாஞ்சை இல்லைன்னா நிச்சயமாக நமக்கு தேவன் அவருடைய ஆவி கொடுக்க மாட்டார். அவருடைய பரிசுத்த ஆவியை நம்ம பெற முடியாது. அவருடைய நாலேஜ், அவருடைய அறிவு, வேதத்தின் அறிவு நம்மளால் பெற முடியாது. பிரியமானவர்களே, ஏதோ வந்தோம் போனோமா, ஒரு ஒரு பேருக்கு மாத்திரம் ஒரு கிறிஸ்தவர்களாக நாம் இருந்து விடுவோம். சரி பிரியமானவர்களே, இப்போ நம்ம எங்கே விட்டோம்? இப்பயாவது ஞாபகம் வந்துச்சுங்களா? 40 நாள் சுற்றி பார்த்து வந்தாங்க இல்லைங்களா? துர்ச்செய்தியை பரப்பி ஜனங்க மனசெல்லாம் கலைச்சிட்டாங்க. ஜனங்க மனசெல்லாம் கலைஞ்சு போச்சு. எல்லாரும் அழுதுன்னு உட்காந்துக்கிறாங்க, எங்களை சாவடிக்க எங்களை கூட்டின்னு வந்திக்கோ, நாங்கள் எகிப்தில் இருந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க பிரியமானவர்களை. இப்போ வாங்க வாசிக்கலாம் அந்த வசனத்தை. இப்போ ஆண்டவர் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. வாங்க வாசிக்கலாம். என்னாகமத்தில் வசனம் வாசிங்க. 13ஆம் அதிகாரத்தில் இந்த 13, 14 நீங்கள் வீட்டில் படிங்க, இன்னைக்கு போய் படிங்க, சரிங்களா? அந்த பனிஷ்மெண்ட் பீரியட் அங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு ஆண்டவர். 34 படிங்க. என்னாகும் 14:34 வசனம். நம்பர்ஸ் 14 சாப்டர் 34th verse. நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்து மாறுதலை உணர்வீர்கள். ஓகேவா? கிளியரா? எது புரிஞ்சுச்சுங்களா? எதுக்காக 40 வருஷம் தேச சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க இல்லைங்களா? 40 நாள் சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க. ஒரு நாளுக்கும் ஒரு வருஷ தண்டனை. 1 day 1 year பனிஷ்மெண்ட். அந்த மாதிரி எவ்வளோ நாளா? 40 நாள் சுற்றி வந்தீங்களே, அதனால 40 வருஷம் உங்களுக்கு பனிஷ்மெண்ட். நீங்கள் யாருமே உள்ளே போக மாட்டீங்க. நீங்கள் யாருமே கானானுக்குள்ளே போக மாட்டீங்க. யோசுவா காலேபை தவிர வேற யாருக்குமே போக மாட்டீங்க. அன்புக்குரியவர்களே, அதான் பாருங்க. இப்போ நம்ம என்னத்துக்கு இந்த விஷயம் பார்த்தோம்? தேவன் தண்டனை கொடுத்தா என்ன பண்றாரு? கணக்கு போட்டு அடிப்பார், கரெக்டாக அடிப்பார். அதனால தான் நியாயப்பிரமாணத்தில் கூட என்ன சொல்லிட்டாரு? 40 அடி அடிக்க சொன்னார். அதாவது 1 குறைய 40 அடி 40க்கு மேலே அடிக்காத. 40க்கு மேலே அடிச்சு அவன் என்ன ஆயிடுவான்? செத்து போயிடுவான். அதனால ஒன்லி 39 அவனுக்கு பனிஷ்மெண்ட் தான் கொடுக்க சொன்னார், டெத்து கொடுக்க சொல்ல. அது ஒரு கணக்கு. சரி, இன்னொன்று சொல்லுங்க பார்க்கலாம். வேற ஏதாவது இன்னொரு தண்டனை சொல்லுங்க. நான் அப்படியே நான் பாடத்தில் போயிடலாம். இப்போ ஆண்டவர் இயேசு 6 மணி நேரம் சுமந்தார் இல்லைங்களா? 6 மணி நேரம் சுமந்தாரா சிலுவையில்? நம்முடைய பாவங்களை அதாவது நம்முடைய தண்டனையை சுமந்தாரு. சொல்லுங்க பிரியமானவர்களே. இன்னும் ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி கேல்குலேஷன். உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்க. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாங்க இல்லைங்களா இஸ்ரேல் மக்கள்? ஸ்லேவரி எவ்வளோ பீரியடு? மறுபடியும் 40க்கு போயிட்டீங்களா?
70 இயர்ஸ், 40 இயர்ஸ் வில்டர்னஸ் பனிஷ்மெண்ட்டு, 70 இயர்ஸ் கேப்டிவிட்டி இன் பாபிலோன். பாபிலோனில் அடிமையாக இருந்தாங்க. எவ்வளோ வருஷங்கள்? 70 வருடங்கள். பெரியமானவர்களை ஏன் அந்த 70 வருடங்கள் அப்படின்றது அங்கே சொல்கிறார். எதுக்காகனாக்கா செகண்ட் கிரானிக்கல்ஸ் 36, செகண்ட் கிரானிக்கல் 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 36 21ஆம் வசனத்தை வாசிங்க. பாஸ்டா படிங்க, டக்கு டக்குன்னு எடுத்து படிங்க, அப்புறம் உங்களுக்கு தான் டைம் ஆகும். 36:21, 2 நாளாகமம் 36:21. கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்யமாய் அனுபவித்து தீருமட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. பாருங்க, 70 வருஷம் பனிஷ்மெண்ட். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது 70 வருஷத்துக்கு அப்புறம் அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாரு கோரஸ் ராஜா. நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போங்கன்ட்டு. 70 வருஷம் தேசம் எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? தேசம் பாலாக இருந்துச்சு, பாலாக போயிட்டு இருந்துச்சு. தேசத்தில் என்ன இல்லை? தேசத்தில் விதைப்பு அறுப்பு எதுவுமே கிடையாது. தேசம் எப்படி போச்சு? இஸ்ரேல் தேசம் எப்படி இருந்துச்சுங்க? பாலாக போயிருந்துச்சு. மிருகங்களும் மனுஷங்களும் வாழ முடியாத அளவுக்கு எல்லாம் அழிச்சிட்டு போயிட்டாரு, சுட்டரிச்சிட்டாரு. இது யாரு? நேபுகாத்நேச்சர். எவ்வளோ வருஷமா? 70 வருஷம். ஏன் 70 வருஷம் ஓய்ந்திருந்தது? 70 வருஷம் ஓய்ந்திருந்தது. என்னங்க 70 வருஷம் ஓய்ந்திருந்தது? ஓய்வு வருஷம்னா எதுங்க? ஓய்வு வருஷம் ஜூபிலியர். ஜூபிலியர் தெரிந்தாங்க. ஜூபிலியர்னா பிரியமானவர்களை ஓய்வு வருஷம், அதாவது 1 இயர் அவங்களுக்கு நாங்கள் தேசத்துக்கு ஓய்வு. அவங்க தேசத்துக்கு யார் என்ன பண்ணக்கூடாது? விவசாயம் செய்யக்கூடாது. நோ அக்ரிகல்ச்சரல் ஒர்க். விதைக்கிறதோ அறுக்கிற வேலைகளை செய்யக்கூடாது. எவ்வளோங்க? 7வது வருஷம். பாருங்க, 7வது நாள் ஓய்வு நாள். அன்னைக்கு மனுஷன் மிருகம் யாரும் வேலை செய்யக்கூடாது. 7வது வருஷம் அந்த பூமிக்கு நாங்கள் ஓய்வு, நிலத்துக்கு ரெஸ்ட்டு. அதில் என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் விதைக்கிறதோ அறுக்கிறதோ செய்யக்கூடாது. ஆனால் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? ஒரு வருஷம் ஏன் வேஸ்ட் பண்ணோம்? என்ன பண்ணலாம்? விதைக்கலாம், அறுக்கலான்ட்டு அது என்ன பண்ணி அதை சரியாக ஆசரிக்கலை. ஓய்வு வருஷங்களை அவங்க என்ன பண்ணல? they are not followed the நாங்கள் இயர் ஆஃப் ரெஸ்ட். அதனால தான் என்ன பண்ணார்? அவங்களுக்கு 70 வருஷம் லேண்ட் என்ன ஆகட்டும், கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அதுன்றார். அது யாருடைய நிலம் அதுங்களா? அது தேவனுடையது. அதை சொல்லிட்டாருங்களே, இது என்னுடைய தேசம், இது என்னுடைய நிலம், இது என்ன பண்ணாது? நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக விற்கக்கூடாது. யாருக்கு என்ன பண்ணக்கூடாது? விற்கக்கூடாது, அறுதியாக விற்கக்கூடாது. இது என்னுடைய தேசம், இது நான் உங்களுக்கு என்ன பண்ணிக்கிறேன்? உங்களுக்கு கொடுத்துருக்குறார். காட்ஸ் ஓன் கண்ட்ரி. பிரியமானவர்களை எதை சொல்கிறாங்க, ஆனால் ரியல் வானம் பூமியை படைத்தவருடைய தேசம் எதுனா? கானான், இஸ்ரேல். அன்புக்குரியவர்களே, சரியா? சரி, இப்போ பாடத்துக்கு வரலாம். இப்போ நம்மளுடைய கேள்வி நாங்கள் அடுத்த கேள்வி, why 6 hours Jesus Christ on the cross? ஏன் 6 மணி நேரம் அவர் அந்த வேதனையை, கடுமையான வேதனையை அவர் அனுபவித்தார்? ஏனென்று பார்க்கும்போது பிரியமானவர்களே, மனுஷன் 6000 வருஷம் என்னங்க அவனுடைய பாவங்கள். எவ்வளோ வருஷங்க? 6000 இயர்ஸ் பாவம், மரணம் இந்த பூமி என்ன பண்ணிருக்குது? ஆண்டு கொண்டு இருக்குது. 7000 டிவைன் பிளானில் ஆதாமுடைய பாவத்திலிருந்து கிறிஸ்துவுடைய 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பிச்சு இல்லைங்களா? எப்போ? 1800. ஏன்னா வார்த்தையே வர மாட்டேங்குது. வீட்டில் மாத்திரம் நல்லா பேசுறீங்க, வீட்டில் மாத்திரம் சத்தம் அப்படி துணிக்குது இல்லைங்களா? ட்ரம்பெட் மாதிரி. இங்கே வந்தால் குசு குசுன்றீங்க. எப்போங்க ஆண்டவருடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆச்சு? 1874 7வது 1000 வருஷம் ஆரம்பிச்சிருக்கு. Now we are in Christ. 7th டேல நம்ம அடி எடுத்து வச்சிட்டோம். 6000 வருடங்கள் சாத்தானுடைய ஆளுகைக்கு தேவன் என்ன பண்ணாரு? விட்டு இந்த பாவமும் சாத்தான் இந்த உலகத்தை ஆண்டுங்க செஞ்சு 1874 ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறார்? இப்போ சார்ஜ் எடுத்துட்டார். இப்போ அவருடைய கையில் இருக்குது அதிகாரம்.
சாத்தான் கையிலேருந்து பறிக்கப்பட்டிருக்கு. சாத்தான் தன்னுடைய ராஜ்யத்தை நிறுத்துறதுக்காக போராடின்கிறான். பிரியமானவர்களே, இப்போ என்ன பண்ணிக்கிறான்? அவன் இஸ் ஃபைட்டிங் வித் கிரைஸ்ட். அவருடைய ராஜ்யத்தை எப்படியாவது தன்னுடைய ராஜ்யத்தை தக்க வைக்கணும்னு சொல்லி அவன் என்ன பண்ணிக்கிறான்? ஸ்ட்ரகிள் பண்ணுறான். அதனால தாங்க பூமி பாருங்க, உலகம் ஒரு ஒரு ஸ்ட்ரகிள்குள்ளே போயிட்டு இருக்கு பாருங்க. சீக்கிரத்திலேயே சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு என்ன ஆகிடும்? முடிவு வந்துடும். அவங்கவுங்கள அடிச்சுக்குவாங்க பாருங்க. இப்போ ரெடி ஆகிட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா? மனித குலம் என்னங்க தேர்ட் வேர்ல்டு வாருக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுக்கிறாங்க. அவங்கவுங்களையும் அடிச்சுக்கினே செத்து அழிஞ்சிடுவாங்க. அவன் ராஜ்யம், அவனுடைய கிங்டம், அவனுடைய அரசாங்கம், அவன் அவன் ஸ்தாபிச்சு வச்சுக்கிறேன்ல கவர்மெண்ட், வாரில் எல்லாமே டிஸ்ட்ராய் ஆகிடும். பிரியமானவர்களே, நோ கவர்மெண்ட், நோ பிஜேபி கவர்மெண்ட்டு, காங்கிரஸ் அது இதுன்ட்டு இருக்காது. புத்தின் அரசாங்கம், ட்ரம்ப் அரசாங்கம், எல்லாருடைய ராஜ்யத்தையும் அவங்க என்ன பண்ணுவாங்க? டிஸ்ட்ராய் பண்ணிப்பாங்க. பிரியமானவர்களே, அகையில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, 6000 வருடங்கள் மனித குலத்து மேலே என்ன வந்திருக்கு? சாபம். 7வது 1000 வருடம் இந்த சாபம் என்ன ஆகுது? நீக்கப்படுது. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 6 மணி நேரம் என்னாரு? இல்லாரு. ஆதாம் எப்போ சிருஷ்டிக்கப்பட்டார்? எந்த நாளில் சிருஷ்டிக்கப்பட்டார் ஆதாம்? 7வது நாள்லையா 8வது நாள்லைங்களா? கரெக்டாக சொல்லுங்க, உறுதியாக சொல்லுங்க. என்ன வித? 7வது நாள். ஆதாம் 7வது நாள் சிருஷ்டிக்கப்பட்டாருங்களா? யார் அது சொன்னீங்க வித? 7வது நாள் இப்போ எங்கே படிச்சுங்க நீங்க? எந்த பைபிளில் படிச்சுங்க? திரும்ப 7ஆம் நாள் தேவன் ஓய்ந்திருந்தார் இல்லைங்க? 7ஆம் நாளில் தேவன் என்ன பண்ணாரு? ஓய்ந்திருந்தார். 6ஆம் நாளில் தான் மனிதன் படைக்கப்பட்டான். 6 ஹியூமன் நம்பர். பிரியமான 6 இஸ் ஹியூமன் நம்பர். 6000 இயர்ஸ் மனிதனுக்கு தேவன் விட்டுட்டாரு. நீ என்ன பண்ணு? உன்னுடைய பாவத்தில் அதனால வரக்கூடிய விளைவுகளை நீ என்ன பண்ணு? அனுபவி, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு. 6000 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஈவில். 6000 வருஷம் இயேசு கிறிஸ்துனால வரக்கூடிய ஆசீர்வாதத்துடைய அனுபவம். இத்தப்பாரு 1000 வருஷம் அரசாட்சியை பாரு. அங்கே என்ன இருக்காது? குருடர் இல்லை, செவிடர் இல்லை, முடவர் இல்லை, பசி இல்லை, யுத்தம் இல்லை, ஹாஸ்பிட்டல் இல்லை. இயேசு கிறிஸ்துடைய 1000 வருடம் இது ஒன்றுமா இந்த 6000 வருஷத்துல நீ பார்த்த விஷயங்கள். ஆண்டவர் மனுஷங்களுக்கு என்ன கொடுத்துக்கிறாரு? எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஈவில். பிரியமானவர், அதனால தான் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 6000 வருடங்கள் அதுக்கு சமமாக தான் தேவன் அவருக்கு என்ன கொடுத்துக்கிறாரு? 6 hours ஆஃப் குரூசிஃபிகேஷன். சிலுவையில் அவர் இருந்த காலம் பாருங்க, குறிப்பாக பாருங்க, கரெக்டாக 6 மணி நேரம். 9 மணிக்கு அடிச்சாங்க, 3 மணிக்கு உயிரை விட்டுட்டார். பைபிள் பாருங்க, அதை பைபிள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. மார்க்கு 15ஆம் அதிகாரம் 25. இயேசு மரித்த சிலுவையில் அறியப்பட்ட நேரம் படிக்க வேண்டாம். இப்போ மார்க்கு 15:34 அந்தகாரம் உண்டானது. மார்க்கு பிரியமானவர்களே, மார்க்கு 15:37 9ஆம் மணி நேரத்தில் இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்டது. சரியா? சரி அன்பானவர்களே, இப்போ இன்னொரு விஷயத்தை நம்ம இதில் என்ன பண்ணலாம், நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பிரியமானவர்களே பாருங்க, 2 டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு. மார்னிங் 9 o'clock குருசிஃபிகேஷன், 3 o'clock டெத்து. சரிங்களா? பிரியமானவர்களே, இது நமக்கு என்ன குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இது பாருங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு லெசன் இதில். அதாவது இது ஆண்டவர் இயேசு கொடுத்த அந்த 2 டைம் இருக்குல்ல, டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுல காலையில் 9 மணிக்கு சிலுவையில் அறியப்பட்டார், 3 மணிக்கு ஆண்டவர் ஜீவனை விட்டார் இல்லைங்களா? அது ரெண்டுமே நமக்கு என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது, எந்த ஒரு நியாயப்பிரமாணத்தை அது நிறைவேற்றிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, there are 2 daily sacrifice. அதாவது தினமும் அவங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி சாக்ரிஃபைஸ் இருந்துச்சு. பலிபீடத்தில் என்ன பண்ணாங்க? தினமும் 2 ஆட்டுக்குட்டிகளை பலி கொடுக்கணும். ஒன்று காலையிலையும், இன்னொன்று சாயங்காலத்தில் அவர்கள் 2 ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்கணும்.
வசனம் வாசிக்கலாம் வாங்க. எக்ஸடஸ் யாத்திராகமம் 29, 38, 40 வசனம் வாசிங்க. பாஸ்டா படிங்க சிஸ்டர். எக்ஸடஸ் யாத்திராகமம் 29, 38, 40 வசனத்தை வாசி. பலிபீடத்தின் மேல் நீ பலியிட வேண்டியது என்னவெனில், ம் இடைவிடாமல் ஒவ்வொரு நாளிலும் ம் ஒரு வயதான 2 ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும். ம் புரிஞ்சுங்களா? என்ன பலி கொடுக்கணுமா? 2 ஆட்டுக்குட்டி பலி கொடுக்கணுமா? படிங்க சிஸ்டர், தொடர்ந்து வாசிங்க. ஒரு ஆட்டுக்குட்டியை காலையிலும் ம் மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலும் பலியிடுவாயாக. பாருங்க பிரியமானவர்களே, ஒரு ஆட்டுக்குட்டியை காலையில், ஒரு நாள் ஆட்டுக்குட்டியை மாலையில் என்ன பண்ணும்? பலி கொடு. என்ன காலைனாக்கா 9 மணிக்கு பலி கொடுப்பாங்க அதை. அப்புறம் மாலைனா 3 மணிக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை பலி கொடுப்பாங்க. பிரியமானவர்களே, இந்த 2 ஆட்டுக்குட்டி அப்படின்னு பார்க்கும்போது இது யார் என்னங்க? இது வந்து ஆட்டுக்குட்டி. எவ்வளோ ஏஜ்? 1 இயர். 1 இயர் ஆட்டுக்குட்டின்னும் போது வேற ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வருதா? நம்ம இந்த காலகட்டங்களில் பஸ்கா ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டிங்களா? ஆடு கொடுக்க சொன்னாரா? ஆட்டுக்குட்டி கொடுக்க சொன்னாரா? ஆட்டுக்குட்டி இல்லைங்களா? ஆட்டுக்குட்டி. பிரியமான எவ்வளோ வயசு இருக்கணுமா? பஸ்கா ஆட்டுக்குட்டி கூட 1 இயர். லேம், இட் இஸ் நாட் ஷீப், இட் இஸ் எ லேம். சின்ன ஆட்டுக்குட்டி, சாதுவானவர், சாந்தம் உள்ளவர் ஆண்டவர். அதனால சரி, அது காலையிலையும் சாயங்காலம் என்ன பண்ணோம்? அது பலி செலுத்த வேண்டும் என்று நாம் பார்க்கும்போது இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு எதுக்கு 2 சாக்ரிஃபைஸ், 2 டெய்லி சாக்ரிஃபைஸ், வை அப்படின்னு பார்க்கும்போது பிரியமானவர்களே, இந்த ரட்சிப்புல, அதாவது இயேசு கிறிஸ்து மரித்தது, இயேசு கிறிஸ்துடைய ரேன்சம் ஃபர்ஸ்ட் யாருக்கு எஃபெக்ட் ஆகுது? ஃபர்ஸ்ட் யாருக்கு எஃபெக்ட் ஆகுது? டிவைன் பிளான்ல ஜீசஸுடைய இந்த சாக்ரிஃபைஸ் எந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு எஃபெக்ட் ஆகுது? காஸ்பல் ஏஜ் இருக்கிறாங்க தான். இப்போ நம்ம தான் அந்த மீட்கும் பொருளுடைய அந்த புண்ணியத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த மெரிட் ஆஃப் தி சாக்ரிஃபைஸ் சொல்லுவாங்க. அந்த புண்ணியம் போல் சொல்கிறா இல்லைங்களா? அவருடைய புண்ணியத்தை அறிவிக்கக்கூடியவர்கள். நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? நம்ம அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். புண்ணியம்னா அவங்க செஞ்ச நல்ல காரியங்கள், அதோடைய பலன் கிடைக்கல. நல்லது செஞ்சால் என்ன வரும்? நல்லது வருங்க. கெட்டது செஞ்சிங்கன்னா கெட்டது வரும். இது நேச்சர் ஆஃப் தி லா. என்னங்க? இது வந்து இயற்கையுடைய சட்டம். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீங்க கட்டாயமாக. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்குன்னா ஆகும். நீங்கள் விதைச்சது முளைச்சி அறுவடைக்குன்னா ஆகும், வளர்ந்துடும். அது நம்ம யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் நமக்கு மாத்திரம் இல்லை, எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, இது வந்து லா ஆஃப் நேச்சர் இல்லைங்களா? கவனிங்க. இப்போ பாருங்க பிரியமானவர்களே, இந்த காஸ்பல் ஏஜில் தான் இயேசு கிறிஸ்து அவருடைய செஞ்ச அந்த புண்ணியங்கள், அவர் செஞ்ச நற்கிரியைகள், அதை நமக்கு என்ன பண்ணுறாரு? அது நமக்கு தானமாக கொடுத்துட்டார். சொல்லுவாங்க, நான் என் புண்ணியத்தெல்லாம் உனக்கு தானம் பண்ணுறேன்னு வாங்க இல்லைங்களா? கவனிச்சுக்கிறீங்களா? அப்படின்னா அதனால் வரக்கூடிய பலன்கள், பிரியமானவர்களே, அந்த பலன்களை யார் அனுபவிக்கணும்? நம்ம அனுபவிக்கணும். இப்போ யாருக்கு ஃபர்ஸ்ட்னாக்க இந்த காஸ்பல் ஏஜ் இருக்காங்க, அப்போ தான் மேசியா ஏஜுக்கு வருவாங்க. இன்னும் மனித குலத்துக்குன்னா அவ்வளோ அது பலன் போல மனித குலம் இன்னும் ஆண்டவரே அறியாமல் இருக்கிறாங்க. இப்போ அறிஞ்சுக்குது யாரு? நம்ம தான் அறிஞ்சிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய மீட்கும் பொருளுடைய புண்ணியம் நம்மளுக்கு என்ன இருக்குது? கிடைச்சதுனால தான் பிதாவாகிய தேவன் நம்மளை என்ன பண்ணுகிறாரு? நம்மளை கண்ணெடுத்து பார்த்துட்டு இருக்கிறார். நம்ம என்ன பண்ணுகிறாரு? நம்மளை பார்த்துட்டு நம்மளோட ஒரு தொடர்பு கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு நம்மளை தத்தெடுத்துட்டு இருக்கிறார், அடாப்ஷன் பண்ணிட்டுக்கிறார். யாருடைய புண்ணியத்தினால? இல்லைன்னா ஆண்டு நம்மளை பிதாவாக்குன்னு தேவன் நம்மளை பார்க்கவே மாட்டார். ஏன்னா நம்மளாம் என்ன இருந்தோம்? நம்மள பாவிகளாக இருந்தோம். கிறிஸ்துவுடைய புண்ணியத்தின் நீதியினால நம்முடைய பாவங்கள் மூடப்பட்டது. அன்புக்குரியவர்களே, அந்த புண்ணியம் இப்போ யாருக்கு எஃபெக்ட் ஆகிருக்குது? இந்த சுவிசேஷத்தில் இருக்கிறவங்களுக்கு தான். முன்னாடி இல்லை, காஸ்பல் ஏஜ்ல. அப்புறம் யாருக்கு வரும்? உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இயேசு கிறிஸ்துவுடைய புண்ணியத்தினால அந்த நன்மையை, ஜீவனை பெறுவாங்க. அதனால வரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். இப்போ நம்ம விசுவாசத்தில் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, இதில் 2 கிளாஸ் இருக்கிறாங்க. இதில் இந்த காஸ்பல் ஏஜ்லேயே
எத்தனை கிளாஸ் இருக்கிறாங்க? 2 கிளாஸ் இருக்கிறாங்க. யார் அந்த 2 கிளாஸு? ஒன்று யூதர்கள், இன்னொன்று புறஜாதிகள். யாருங்க? ஜிவிஷ் அண்ட் ஜென்டைல்ஸ். அதான் 2 சாக்ரிஃபைஸ் பிரியமானவர்களே, 2 ஆட்டுக்குட்டி. அதனால வரக்கூடிய பலன்கள் முதலாவது யாருக்கு வந்துச்சு? யூதர்களுக்கு. அப்போஸ்தலரெல்லாம் ஜிவிஷ் இல்லைங்களா? அப்புறம் அவங்க வேணாம், இதுக்கு மேலே எங்களுக்கு வேணாம் என்ன பண்ணாங்க? ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் மெஜாரிட்டி யூதர்கள் என்ன பண்ணாங்க? இயேசுவை ரிஜெக்ட் பண்ணதுனால இந்த ஆசீர்வாதம் யாருக்கு வந்துச்சு? புறஜாதிக்கு. இந்தியாக்கெல்லாம் வந்துச்சு பாரு, இல்லைங்களா? இந்தியாவில் ராமமூர்த்தி நகரை தேடி வந்திருக்கு. நம்ம ரிஜெக்ட் பண்ணனா அடுத்து அது எங்கே போயிடும்? பங்காரு போயிட்டாங்க. நம்ம ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கிக்கலன்னா, அன்புக்குரியவர்கள், அதை மதிக்கலைன்னா, அதை அப்ரிஷியேட் பண்ணல, அதை நம்ம பாராட்டலை, அதை மதிக்கலைன்னா, அது நம்மை விட்டு கடந்து இன்னொருவருக்கு போயிடும். அதான் அந்த 2 blessings ஆஃப் தி 2 daily sacrifice. பிரியமானவர்களே, அது மாத்திரம் அல்ல, இன்னொரு விஷயத்தை நம்ம இங்கே கவனிக்கும் போது இன்னொரு பாயிண்ட் பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே வாசிங்க சிஸ்டர், அது 40th verse படிங்க, 40ஆம் வசனத்தை. இப்போ பாருங்க, நம்ம இந்த காலத்துக்கு நம்ம இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் அங்கே சொல்லப்படுது பாருங்க. படிங்க சிஸ்டர். ஒரு மரக்காலிலே 10 ஒரு பங்கானதும் இடித்து பிழிந்த கற்படி எண்ணெயிலே பிசைந்ததுமாகிய மெல்லிய மாவையும் பானபலியாக கால்படி திராட்சை ரசத்தையும் ஒரு ஆட்டுக்குட்டியுடனே படைப்பாயாக. இந்த ஆட்டுக்குட்டி கூட என்ன கொடுக்கணுமா? எண்ணெயில பிசைந்த மாவு. என்னங்க? அந்த எண்ணெயில பிசைந்த மாவு, மெல்லிய மாவு. ஓகே. அப்புறம் திராட்சை ரசம், கால்படி திராட்சை ரசம். இது ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? எதுவும் வரல இல்லைங்களா? தி எம்ப்ளம் ஆஃப் இஸ் பாடி அண்ட் பிளட். வாசரிக்கிற இல்லைங்களா? வருஷம் ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறுதலான அப்பம் திராட்சை ரசம் என்னாகுது இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த மெல்லிய மாவு நாங்கள் அவருடைய சரீரத்தை என்ன போட்டுக்கணும்? அதில் எண்ணெயில் போட்டு பிசைங்க. எண்ணெயில் போட்டு பிசைனா என்னங்க அர்த்தம்? அவர் அனாயிண்ட் ஆனார் இல்லைங்களா? பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பண்ணப்பட்டார். அந்த மாவு, மெல்லிய மாவு, பிரியமானவர்களே, அந்த மாவுனாங்க அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக இருக்கணும். நம்பர்ஸில் என்னாகமத்தில் வருது. அதனால் இது என்ன காட்டுது அன்புக்குரியவர்களே? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சரீரம், திராட்சை ரசம், அவருடைய ரத்தம். அது எம்ப்ளம். நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா? இது ஒரு சிம்பிள்ஸ் தான். இது உண்மையான அர்த்தம் கிடையாது. தான் நான் போன பாடத்திலே சொன்னேன். அப்பத்தை நம்ம எடுத்து சாப்பிட்றதுனா என்னங்க? நான் கிறிஸ்துவின் சரீரம். எப்படி அதை நிரூபிக்கிறோம்? அது ஒரு சொன்ன இல்லைங்களா? நான் ஐ எம் த பாடி ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்றத எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க? என்னுடைய சகோதர சகோதரிக்கு ஏதாவது கஷ்டமோ, ஏதாவது உதவியோ இல்லைங்களா, தேவைப்படும் போது, ஒரு சகோதரர் அடிபட்டு இருக்கிறாருன்னா நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு துடிக்கணும். யார் செத்தா நமக்கு என்ன? யார் ஹாஸ்பிட்டலில் இருந்தா நமக்கு என்ன? நான் நல்லா இருந்தா போதும். அப்போனா நீங்கள் யார் இல்லை? பாடி ஆஃப் கிரைஸ்ட் இல்லை. நிறைய பேர் ஒரு சாவுக்கு வர மாட்டாங்க. நாங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் கரெக்டாக வந்துடுவாங்க. ஒரு சாவுக்கு வர மாட்டாங்க. யாராவது சிஸ்டர் பிரதர்ஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தா போய் பார்க்க மாட்டாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? இந்த சிறியருக்கு நீங்கள் எதை செஞ்சீங்களா? நான் பசியாக இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க. நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணி கொடுத்தீங்க. நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. நான் ட்ரெஸ் இல்லாமல் இருந்தேன், எனக்கு ட்ரெஸ் கொடுத்தீங்க. நான் அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்துக்குனீங்க. வீடு இல்லாமல் இருந்தேன். அப்போ ஆண்டவரை பார்த்து கேட்குறாங்க, ஆண்டவர் எப்போ ஆண்டவரை நீங்கள் இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க? இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீங்க, அதை எனக்கு செஞ்சீங்க. வெறும் வார்த்தை தான் பிரியமானவர்களே. ஆனால் செயலில் செய்யக்கூடியவர்களாக அப்போ தான் நீங்கள் பாடி ஆஃப் கிரைஸ்ட். அதர்வைஸ்
இல்லைங்களா? இல்லை. இல்லைங்களா? இதை நம்ம செய்யலை, உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் ஆகலை. என்னுடைய சகோதர சகோதரிகள் சத்தியத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸு அவங்க கஷ்டப்படும் போது எனக்கு எந்த கஷ்டமும் ஆகலை அப்படின்னா நீங்கள் கிறிஸ்துவின் சரீரம் அல்ல. அப்புறம் இந்த திராட்சரசம் என்னங்க? அது அவருடைய பாடுகளில் பங்கு. அவருடைய பாடுகளில் எனக்கும் பங்கு இருக்கு. பிரியமானவர்களே, சத்தியத்தின் வேலையில், ஊழியத்தில், இல்லைங்களா, சகோதரருக்கு உதவி செய்யறதுல நம்ம என்ன பண்ணோம்? ரிஸ்க்கு கொஞ்சம் எடுக்கணும். ரிஸ்க் எடுக்கல. அதான் ரிஸ்க். நான் எனக்கு நார்மலாக தான் செய்கிறேன், பதா டைம் கெச்சா செய்கிறேன். ஆனால் ரிஸ்க் எடுக்கிறாங்க பார்த்தீங்க. ரிஸ்க்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டெல்லாம் செய்ய முடியாது. எனக்கு நஷ்டம் வர மாதிரியெல்லாம் செய்ய முடியாது. எனக்கு நஷ்டம் வருதுன்னா நான் என்ன பண்ண மாட்டேன்? போகிற வழினா ஆந்த வேணா பரவாயில்ல. ஆனால் ஆப்போசிட் ரூட்னா அது ஆகாது. இதுதான் ரிஸ்க்கு. புரியுது? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். போகிற வழினா பரவாயில்ல அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன்? அதை விட்டுட்டு போகிறேன். ஆனால் அதுக்கு எதிராக ஆப்போசிட்டில் போகணும். அப்போ என்ன பண்ணுறது? ஆகாது, நான் வேறு ரூட்டில் போகிறேன். என் ரூட்டை அன்புக்குரியவர்களே அது இல்லை. சஃபரிங்ஸ்னால் அது கிடையாது. சாதகம் இல்லாத நேரங்களில், முடியாத நேரங்களையும் செய்து காத்து நிற்கணும், ஏக்கமாக காத்து இருக்கணும். சதைங்க நம்ம பார்க்கும்போது பிரியமானவர்களே, அந்த ஆட்டுக்குட்டியோட என்ன மிக்ஸ் பண்ண சொல்லிட்டாரு? மெல்லிய மாவு அவருடைய சரீரத்தின், அது எம்ப்ளம் ஆஃப் கிரைஸ்ட் பாடி, அந்த பிளட்டு. நீங்கள் சும்மா வந்திருக்கிறோம் எல்லாரும், நீங்கள் நாளை தினத்தில் அன்னைக்கு மாத்திரம் இந்த ரசத்தை குடிக்கிறது பெருசு கிடையாது. புரியுதுங்களா? அன்னைக்கு மாத்திரம் அந்த அப்பத்தை எடுத்து சாப்பிட்றது கிடையாது. இது என்ன பண்ணும்? தினந்தோறும் கடைப்பிடி. ஒரு வருத்தத்துக்குரிய ஒன்று என்னன்னாக்க பிரியமானவர்களே, அந்த தினத்தில் மாத்திரம் சபையில் 100% என்ன இருக்கும்? அட்டண்டன்ஸ் இருக்கும். நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகும் பிரியமானவர்களே. ஏன்னாக்கா நம்ம ஒரு நாள் கிறிஸ்தவர்கள் அல்ல, ஒரு நாள் கான்சிக்ரேஷன் பண்ணவங்க அல்ல, பண்ணக்கூடியவங்க அல்ல. அதே ஒரு வாஞ்ச ஏக்கம் 365 நாளும் இருக்கணும். சேம் எஃபெக்ட். அதுதாங்க கான்சிக்ரேஷன். மற்றவங்களை போல பேர் சபைகள் போல பாருங்கள், பேர் ஜனங்க இதாக உலக ஜனங்கள் ரம்ஜான் அன்னைக்கு மாத்திரம் அந்த 40 நாள் மட்டும் என்ன பண்ணுவாருங்க? ரோஸா பண்ணுவாருங்க. ஆனால் அன்னைக்கு மட்டும் நல்லா சாப்பிடுவாங்க. மற்ற நாளில் சேல் ஆகிற ஃபுட்டை விட அன்னைக்கு தான் நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுவாங்க. எல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸு அது இதுன்னு வாங்க. பாருங்கள் பிரியமா, அன்றைக்கி தான் நிறைய இதாகுது. தங்களை சமாதானப்படுத்திக்கிறாங்க. நாங்கள் ஃபாஸ்டிங் பண்ணின்னுக்கிறோம் அப்படி என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய மனசாட்சியை சமாதானப்படுத்திக்கிறாங்க. நான் வந்துட்டேன், நான் அப்பத்தை சாப்பிட்டுட்டேன், நான் திராட்சை ரசத்தை சாப்பிட்டேன்றதை நாமே சமாதானப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு செயலுங்க. அது ஏமாற்றிக்கிறோம், நம்மளை ஏமாற்றிக்கிறோம் பிரியமானவர்களே. அதே மாதிரி தான் பாருங்கள், இந்த இவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த சபரிமலை போகிறாங்க சில சகோதரங்க. அந்த அந்த 40 நாட்கள் மட்டும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அப்புறம் குடிக்க மாட்டாங்க, ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்துருப்பாங்க. அதை டெய்லி செஞ்சால் வீட்டில் சண்டை போட மாட்டாங்க, எல்லாரும் சாமி சாமின்னு தான் கூடுவாங்க. அதை 365 நாளும் செஞ்சாக்க எப்படி இருக்கும்? 40 நாள் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதை கைவிட்டுட்டாக்கா 40 நாள் செஞ்சு பிரயோஜனம் இல்லையே, இல்லைங்களா? அன்புக்குரியவர்களே, அந்த மாதிரி நம்ம கூட ஆகிடக்கூடாது. பஸ்கா நாட்கள், பஸ்கா சீசன், இல்லைங்களா, மெமோரியல் சீசன் அப்படின் போது அன்றைய தினத்தில் பக்தி பயம் எல்லாம் என்னங்க அப்படியே கூடிக்கும். பிரியமா, உண்மையாகவே ஒரு ஓட்டத்தை ஓடிங்கிறவங்களுக்கு பிரியமான பஸ்கா நாள் ஒரு விசேஷ நாளாகவே தெரியாது. நமக்கு உண்மையாகவே நீங்கள் டெய்லி, ஏன்னாக்கா அவங்களுக்கு ஏன் விசேஷமான நாள் தெரிய மாட்டேங்குது பாருங்கள். அன்றைக்கி பஸ்கா இன்றைக்கி ராபோதம் அது ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு நமக்கு தெரியுதுனாக்கா நீங்கள் டெய்லி பஸ்கா என்ன பண்ணல, ராபோதனத்தை செய்யலை. டெய்லி செஞ்சுன்னுக்கிறவங்களுக்கு, அதாவது செயல் முடியலை, ப்ராக்டிக்கலில் இது ஒரு விசேஷ நாளாகவே தெரியாது. அதுவும் மற்ற நாளை போல் தெரியுது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணிட்டுக்கிறீங்க? நீங்கள் தினந்தோறும் இந்த ராபோதனத்தில் பங்கெடுத்துட்டு இருக்கிறீங்க.
பிரியமானவர்களே, நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. சரிங்களா? சரி, இன்னொரு விஷயத்தை மாத்திரம் பார்த்து நான் முடிச்சிடறேன் 5 நிமிஷத்துல. அதாவது இன்னொரு பாயிண்ட், நம்முடைய பாயிண்ட் இந்த பாடத்தில் என்னன்னா, சிலுவையில் தான் பாடத்தை தள்ளிப்பினாங்க. சிலுவை. இயேசு சிலுவையில், ஜீசஸ் கிரைஸ்ட் ஆன் தி கிராஸ். எவ்வளோ ஹவர்ஸு? 6 ஹவர்ஸ். இதில் இருக்கிற சத்தியங்களை தான் நம்ம தேடி பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்த்தோம்? பிரியமானவர்களே, ஃப்ரம் 12 to 3 அந்தகாரம் என்ன ஆயிடுச்சு? வந்துச்சு. பூமி எங்கும் அந்தகாரம். இயேசு சிலுவையில் இருந்த 6 மணி நேரத்தில் 3 மணி நேரம் வெளிச்சம், 3 மணி நேரம் அந்தகார இருள் வந்துச்சு. இது என்ன காட்டுகிறது? என்ன சத்தியத்தை குறிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, பிரியமானவர்களே, யூதர்களுக்கான அந்த ஃபேவரிசம். 2 பீரியட் பாருங்க பிரியமானவர்களே, சாட்டில் பாருங்க. ஜிவிஷ் ஏஜ், காஸ்பல் ஏஜ். ஜிவிஷ் ஏஜ் என்ன தெரியுங்களா? யூத யுகம் வந்து தி ஃபேவரிசம் டு இஸ்ரலைட்ஸ். இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் காட்டின கிருபை காலம். அந்த காலத்தில் மற்றவங்க எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணல? கண்டுக்கவே இல்லை. எல்லாரையும் நாயிங்கன்னு சொல்றாரு. யார? யூதர்கள் அல்லாதவர்களை ஆண்டவர் இயேசு என்னன்னு கூப்பிட்டாரு? நாயிங்கன்னு கூப்பிடுறாரு. அவங்க தான் பிள்ளைங்களாம். எங்க சொல்றாருங்க? ஒரு கானான ஸ்திரீ வந்து அவங்க பொண்ணு, அவங்க குழந்தை, அவங்க பெண்ணுக்கு பிசாசு பிடிச்சிட்டு இருக்குது. அதனால அவங்களுக்கு உதவி செய்ய கூப்பிடுறாங்க. அவங்கள ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும், என் மகள் கொடிய பிசாசினால் கொதிய வேதனைப்படுகிறாள் அப்படின்னு ஒன்று ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? சைலண்டாக போயினேங்கிறாரு. கொஞ்சம் கூட இறக்கம் காட்டாமல் போயினேங்கிறார். சீசருங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே அவங்க நம்ம பின்னாடியே கெஞ்சின்னு வந்தாங்களே, கொஞ்சம் என்ன பண்ணுங்க, அவங்கள அவனுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்களுக்கு போடுகிறது நல்லதல்ல. பாரு அந்த அம்மாவுடைய விசுவாசம், அவனுடைய தாழ்மை பாருங்க. நம்மளா இருந்தா கோச்சின் போயிட்டு இருந்திருப்போம், யாரை போய் நாயின்றீங்கன்ட்டு. அந்த அம்மா என்ன பண்ணாங்க? ஹம்புலா ஆண்டவர்கிட்ட வந்து, ஆமா ஆண்டவரே நாங்கள் நாய்ங்க தான், ஆனால் நாய்ங்க என்ன பண்ணோம்? எஜமான் சாப்பிட்டு போட்ட அந்த துணிக்கைகளை மிச்சம் மீதி எலும்பெல்லாம் போடுறோம் இல்லைங்களா? சாப்பிட்டுட்டு டெய்லி ரோட்டில் நாய்ங்களுக்கு போடுறோம் இல்லைங்களா? அந்த எலும்பு பீஸாவது ஒரு துண்டு என்ன பண்ணுங்க, போடுங்க. ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, your faith is great, அதனால உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவுள். அன்புக்குரியவர்களே, வெறும் ஃபேவரிசம் டு ஒன்லி ஜிவிஷ். மற்றவங்களாம் நாய்ங்க, அவங்க மாத்திரம் பிள்ளைகள். இன்னொரு பேரபிள் சொல்கிற ஆண்டவர், அது சொல்லுங்கப்பா. ஆயிடுச்சு, ஒரு 5 நிமிஷம் முடிச்சார். கொஞ்சம் டைம் ஆச்சு. லாஸ்ட் டே இல்லைங்களா? லாஸ்ட் டே தானே இன்னைக்கு. 7 days மீட்டிங். சந்தோஷமா எல்லாருக்கும்? முடிய போதுன்னு துக்கமா? 7 days முடிஞ்சிச்சு, 7 நாள் நம்ம வந்தோமே அப்படின்னு இருக்கா? அப்பாடா. சரி, எப்படி இருக்கா உங்களுக்கு தான் தெரியும், உங்கள் மனசுக்கு தான் தெரியும். சரி, சொல்லுங்க பிரியமானவர்களே. இன்னொரு இடத்துல இதே மாதிரி இப்போ கானான ஸ்திரியை பற்றியும் அங்கே பார்த்தோம். நாய்கள், நாய்க்குட்டிகள் அப்படின்னு சொல்லி நம்மளை பண்ணுறாரு. இன்னொரு இடத்துல நம்முடைய நிலைமை, புறஜாதிகள் நிலைமை. ஐஸ்வர்யவான் லாசரஸ் என்ன போட்டிருந்தாரு? உயர்ந்த வஸ்திரம் இல்லைங்களா? பர்பிள் ரோப், ராஜங்களுக்குரிய உடை, ஆசீர்வாதத்தை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. லாசரு தரித்திரன், நாங்கள் உடம்பெல்லாம் பரு, நாய்ங்க வந்து அவருடைய பருக்களை நக்குது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட நிலைமை சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபேவரிசம் எண்ட் ஆயிடுச்சு. பாருங்க, அந்த 6 ஹவர்ஸில் 3 ஹவர்ஸ் பிரைட் லைட்டு, நல்ல வெளிச்சமாக இருந்துச்சு. ஆஃப்டர் 3 ஹவர்ஸு ஃபுல் அந்தகாரம் அவங்கள மூடிச்சு. பாருங்க பிரியமான இஸ்ரேல் மக்கள் மேலே ஆண்டவருடைய இஸ்ரேல் மக்கள் இயேசுவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கல்ல, எத்தனை பேர் சிலுவையில் அடிச்சிட்டாங்க. அந்த பிலாத்து சொல்றாரு, இந்த நீதிமான ரத்தத்துக்கு நான் குற்றமற்றவன் அப்படின்னு கை கழுவுறாரு. இவனுடைய துணிச்சல் பார்த்தீங்களா? துணிகரம் பாருங்க பிரியமானவர்கள். ஆண்டவர்கிட்டயே சொல்றாங்க, அந்த ரத்த பலி எங்க மேலேயே எங்க பிள்ளைங்க மேலே வரட்டும், நாங்கள் என்ன தான் வருதை பார்த்துக்கிறோம். பிரியமான ஆண்டவர் வாங்கினார் பார்த்தீங்களா?
நல்லா பெரம்பு எடுத்து அடிச்சு விளாசிட்டார். பாருங்க, நீங்க ஹிட்லர் பண்ணார் பார்த்தீங்களா, போய் பாருங்க. அந்த அப்பாடா, அப்படிப்பட்ட ஒரு கோரமான கொடுமை, மனித குலத்துடைய கோரமுகம் அப்பதான் வெளிப்பட்டுச்சு. யாருக்கும் கொஞ்சம் யூதருக்குள்ள கொஞ்சம் கூட இரக்கம் காட்டலங்க ஹிட்லர். சின்ன பச்சை பிள்ளைங்க சித்திரவதை பண்ணி சாகடிச்சாங்க. கண்ணை அப்படியே நோண்டி எடுப்பாங்க. மயக்க மருந்தோ அனாசிஸ் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. டைரெக்டா கண்ணை அப்படி நோண்டி எடுப்பாங்க. எந்த அளவுக்கு அந்த அந்த குழந்தை வேதனைப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, உயிரோடவே உயிர் இருக்கும் போதே இப்படி அறுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உள்ளக்கிற குடல் இதயத்தெல்லாம் அப்படியே எடுப்பாங்க. செத்த பிறகு இதெல்லாம் உண்மை, நான் சொல்லிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு தண்டனை அனுபவிச்சாங்க. கார் இருள் ஆயிடுச்சுங்க அவங்கள. ஃபேவரிசம் இஸ் என்னங்க, டிஸ்ஃபேவர் ஆயிடுச்சு. ஆண்டர் காட்டின அந்த அந்த ஆசீர்வாதத்துக்கு தக்க தண்டனை கொடுத்துட்டார். பிரியமானவர்களே, போல் நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு. அன்புக்குரியவர்கள், நாமும் கூட பாருங்க, ஆண்டர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. அந்த ஒரு வார்னிங் மட்டும் பார்த்து முடிக்கலாம் வாங்க. ரோமன்ஸ் 11 சாப்டர் அங்கே வாசிக்கலாம். அங்கே பவுல் நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு. என்ன எச்சரிப்பு கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது, வாசிங்க 21வது வசனத்தை வாசிங்க. 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சுபவா கிளைகளை தேவன் தப்பவிடாதிருக்க உன்னையும் தப்பவிட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. பிரியமானவர், நமக்கு ஒரு வார்னிங் கொடுக்கிறார் போல். ஆமா, பேவர் அவங்கள விட்டு போயிடுச்சு. யாருக்கு வந்துச்சு? புறஜாதிகளுக்கு. நமக்கு கிடைச்சிச்சு. நமக்கு எவ்வளோ ஃபேவர் தெரியுங்களா? எவ்வளோ லக்ஸரியாக வாழ்ந்துருக்கிறோன்னா அன்புக்குரியவர்களே, இல்லைங்களா? சத்திய மலை மாதிரி பொழியுது சகோதரங்க, இல்லைங்களா? ஆனாலும் அவ்வளோ மலை, அவ்வளோ சத்தியத்தை நம்ம சாப்பிட்டு புசித்து நம்ம எப்படி இருக்கிறோம்? ரொம்ப சாதாரணமாக இருக்கிறோம். அதை சொல்றாரு, சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாரு, வார்ன் பண்றார் நமக்கு. அவங்களே விட்டு வைக்கல. யார? யூதர்களை என்ன பண்ணல? விட்டு வைக்கல. பிரியமானவர்களை, நமக்கு அவங்கள விட ரொம்ப ஃபேவர். யாருக்கு? யூதர்களுடைய ரொம்ப ஃபேவர் பெற்றிருக்கிறான். அவர் ஆண்டோட ஃபேவரிசம் வாங்கியிருக்கிறது யாரு? நம்ம தான் அன்புக்குரியவர்களே. ஆகையால நம் அனைவரும் எங்கே நிற்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, நம் அனைவரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நாம் வெளிப்பட வேண்டும். கடைசி இன்னொரு வசனம் வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:10 படிங்க. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். பிரியமானவர்களே, உடன்படிக்கை பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? பண்ணீங்களா இல்லையா? ஆண்டவர் உங்களை ஃபோர்ஸ் பண்ணாரா நம்மள? இல்லை, நீ வந்து நீ ஞானஸ்தானம் எடுக்கணும்ப்பா அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணாரா? இல்லை. நீங்களா நம்மளா வந்தோம். நம்மளா தண்ணியில் என்ன பண்ணோம்? தண்ணியில் இறங்கி முழுகி எழுந்தோம். சரிமானவர்களே, அதான் சொல்றாரு, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்கும் சரி தீமைக்கும் சரி என்ன கிடைக்குமா? தக்க பலன். இதை பாருங்க பிரியமா, இஸ்ரேல் மக்கள் கொடுத்தாரு இல்லைங்களா? 40 நாள் சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க. 40 நாள் அந்த கானான் தேசத்துடைய நன்மைகளை பார்த்துட்டு வந்தாங்க. என்ன செய்தி சொன்னாங்க? துர்செய்தியை சொன்னாங்க. அவங்க 2 பேரும் சொன்னதை கேட்கவே இல்லை பாருங்க. அவங்க 2 பேரும் கன்சிடரே பண்ணல பாருங்க. அதே போல 70 வருஷம் என்னங்க சிறையிருப்பு கொடுத்தாங்க. பிரியமானவர்களே, எவ்வளோ ஃபேவர் நீங்கள் பெற்றிருக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவல் என்னங்க பனிஷ்மெண்ட். அதங்க சொல்றாரு, அவனவன் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது நான் நன்மையை செஞ்சிருக்கிறேன்னா ஓகே, வெரி குட். அதுக்கு என்ன இருக்கு? பலன் நிச்சயமா இருக்கு. மனுஷங்க மறந்துடலாம், உங்ககிட்ட நன்மை வாங்கினங்கெல்லாம் மறந்துடலாம், நன்மைக்கு பதிலாக உங்களுக்கு தீமை செய்யலாம். ஆனால் யாருடைய அக்கௌண்ட்ல இருக்கு? அவருடைய அக்கௌண்ட்ல நிச்சயமா இருந்தே இருக்குங்க. அப்புறம் தீமைக்கு தக்க பலனை அடையும்படிக்கு நாம் அனைவரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக வெளிப்பட.
பிரியமான இதுதான் நமக்கான வார்னிங்கு. பிரியமானவர்களே, இது விசேஷமான நாட்களாக இருக்கலாம். இது இந்த மெமோரியல் சீசன் ரொம்ப ஸ்பெஷல் சீசனாக இருக்கலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் இது நமக்கு என்னங்க, இது ஒரு நியாய தீர்ப்பை கூட நமக்கு கொண்டு வரும். அதை போல் சொன்னாலே 1 கொரிந்தியர்ல தன்னைத்தான் நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் இல்லைங்களா? அதாவது ஒரு என்ன பண்ணும், இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தை பானம் பண்ணுறங்கன்னு சரி, நம்ம தன்னைத்தானே சோதித்து அறிய வேண்டும். நான் எந்த நிலையில் இருக்கிறேன் இல்லைங்களா என்பதை நாம் இந்த காலகட்டங்களை நினைவுக்கு கொண்டு வருவோம் இல்லைங்களா? நம்முடைய புளித்த மாவை நாம் கலைந்து போடுவோம். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ராபோஜனத்தை நம்ம நாளை தினத்தில் ஆசரிப்போம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.